உலகத் தமிழ் உறவுகளுக்கு அதிகாலை குழுமத்தின் நெஞ்சார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்தியாவின் முதல் யூடியூப் தளங்களின் வரிசையில் அதிகாலையும் ஒன்று என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்வதோடு, சாப்பாடு முதல் சாப்ட்வேர் வரை சகலருக்குமான வலைக்காட்சி என்பதே எமது தளத்தின் தாரக மந்திரம். வழக்கம் போல் உங்களின் மேலான ஒத்துழைப்போடு இன்று தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக வாங்க சிரிக்கலாம் என்ற நகைச்சுவை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டின் தலை சிறந்த தமிழறிஞர்கள், உலக பிரபலங்கள் உங்களை மகிழ்வுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் இதோ: மூத்த தமிழறிஞர், நகைச்சுவை இமயம் பேராசிரியர் ஐயா கண சிற்சபேசன், மூத்த தமிழறிஞர், நகைச்சுவை பேரரசு பேராசிரியர் திருவாரூர் சண்முக வடிவேல் ஐயா அவர்கள், மூத்த தமிழறிஞர், நகைச்சுவை நாவலர் புலவர் ஐயா ராமலிங்கம் அவர்கள், மற்றும் மூத்த தமிழறிஞர், நகைச்சுவை நயாகரா ஐயா மோகனசுந்தரம் அவர்கள். இனி இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டி சிரம் தாழ்த்தி கரம் குப்பி ஐயா கண சிற்சபேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அதிகாலை குழுமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் பல பேரும் இன்றைக்கு தீபாவளி கொண்டாடலாம். தீபாவளி கொண்டாடுவதற்கு வெடிகளை வாங்கி வெடிப்பீர்கள். வெடிகளை வாங்கி வெடிப்பதற்கு நிறைய பொருள் செலவாகும், காசு செலவாகும். நண்பர் நவீன் அவர்கள் பார்த்தார்கள், தமிழ் மக்களுடைய காசு அப்படி வீணாக கரியாக கூடாது என்பதிலே மிகுந்த அக்கறை உள்ளவர்கள் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வெடி வெடிக்க வைப்போமே என்று நினைத்தார்கள். இந்த வெடி பொருள் செலவில்லாத, காசு செலவில்லாத வெடி, சிரிப்பு வெடி, காலத்தால் நமத்து போகாத வெடி, நமக்கு போகாத வெடி, நமத்து போகாத வெடி, நம்மை விட்டு போகாத, நமக்கு போகாத வெடி. அந்த வெடிகளை வெடிக்குமாறு இவர் 4 பேரை அழைத்து வந்திருக்கிறார். அதை எனக்கு தமிழகத்தின் தலை சிறந்த நகைச்சுவை மாணவர்கள் 3 பேரை அழைத்து அந்த 3 பேரையும் ஒரு முக்கூட்டாக ஆக்கி தலைமை ஏற்கும்படி பணித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, பங்கு பெறுகின்ற பெருமக்கள் சார்பாகவும் நன்றி. இதிலே 3 பேர் பங்கு பெறுகிறார்கள். ஒருவர் வெறும் நகைச்சுவையாளர். எனக்கு நகைச்சுவை இமயம் என்ற பட்டம் கிடைப்பதற்கே அவர்தான் காரணம். யாரு? சண்முக வடிவேல். ஏனென்றால் திருவண்ணாமலையில் வாரியார் சுவாமிகள் எனக்கு நகைச்சுவை இமயம் என்ற பட்டத்தை அளித்தார். எப்படி சண்முக வடிவேல் உதவி செய்தார் என்றால், அந்த கூட்டத்திற்கு அவர் வராமல் உதவி செய்தார். வந்திருக்கும் பட்சத்தில் நகைச்சுவை இமயம்ங்கிற பட்டம் அவருக்கு போயிருக்கும். சில பேர் இப்படி உதவி செய்வார்கள், அதாவது வந்து சில பேர் உதவி செய்யாமல் கெடுதி செய்வார்கள், சில பேர் வராமல் உதவி செய்வார்கள். அத்தகைய நல்ல குணம் படைத்தவர் ரே சண்முக வடிவேலு அவர்கள் ஒருவர். மற்றொருவர் புலவர் ராமலிங்கம், நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஏராளமான மேடைகளிலே பேசி இந்த நிகழ்ச்சிக்கே அவர்தான் ஒரு ஒருங்கிணைப்பாளராக அமைந்து வந்திருக்கிறார். அடுத்தவர் எங்களுடைய இளைய தலைமுறையைச் சேர்ந்த மோகனசுந்தரம் அவர்கள். அவர்கள் வளர்ந்து வந்தவர் என்று சொல்ல முடியாது, வளர்ந்து நிறைந்து மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறவர். எப்பொழுதும் வளர்ச்சி என்பது நின்று போகக்கூடாது, நின்று போனால் அது வளர்ச்சியும் ஆகாது. எப்படி கணினித்துறையில் மாற்றம் ஒன்றே மாற்றமில்லாதது என்கிறார்களோ அதுபோலத்தான் இது. இவர்கள் 3 பேரும் நாங்கள் 3 வகையாக பிரித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று இல்லங்கள். இல்லங்களிலே சிறுவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், நடுத்தர வயது உள்ளவர்கள் இருக்கிறார்கள், முதியோர்கள் இருக்கிறார்கள், ஏன் பணியாளர்கள் இருக்கிறார்கள். இது இல்லங்கள். இங்கே தோன்றுகிற நகைச்சுவை. அடுத்து வெளியிடங்கள். வெளியிடங்கள்ல ஏராளமான கல்விக்கூடங்கள், நாம் போய் பார்க்கிற சந்திப்புகள், நம்முடைய மருத்துவ விடுதிகள், குடிகொண்டிருக்கிற இடங்கள், குடிகொண்டிருக்கிற இடங்கள், அங்கெல்லாம் ஏராளமான நகைச்சுவை இருக்கிறது. அது 2வது. 3வது, நாங்கள் கலந்து கொள்கிற இலக்கிய மேடைகளில் உலா வருகிற நகைச்சுவை என்று 3ஆக பிரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3இல்
ஒவ்வொருவரும் முதலில் அவரவர்களுக்கு தெரிந்தவற்றை சொல்வார்கள். முதலில் இல்லங்களில் நகைச்சுவை என்பதற்காக நான் ஒன்றை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி அவர்களை தொடங்க அழைக்கிறேன். இல்லங்களில் 3 பேரும் இருக்கிறார்கள் என்றேன். ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருந்த பொழுது கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு குழந்தை கத்துகிறாள், பேரிரைச்சல் போடுகிறாள். தாத்தா தாத்தா பாட்டிய காணோம், தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கிறான். தாத்தா சொல்றாரு அங்கிருந்து, நல்லா பார்த்து சொல்லு, உண்டியல்ல காணிக்கைய போடணுங்கிறார். பாட்டி தொலைஞ்சு போயிட்டா, உண்டியல்ல காணிக்கைய போடணும், நல்லா பார்த்து சொல்லுங்கிறார். அந்த குழந்தை சொல்லுது, நல்லா பார்த்துத்தான் தாத்தா சொல்றேன், பாட்டி காணும்ங்கிறான். இவர் வேண்டிக்கிட்டு கொண்டு போய் உண்டியல்ல பணத்தை போட்டுட்டு உண்டியலை சுத்தி வர்றாரு. அங்கே அந்த பாட்டி, 7 பிறப்பும் உமக்கே நாம் ஆளாவோம் என்று பாட்டு பாடிக்கொண்டு, இன்னும் 7 பிறப்பு வந்தாலும் உனக்கே நான் மனைவியாக வேண்டும் என்று பாட்டி சுற்றி வந்து கொண்டிருக்கிறாள். இவர்கள் எல்லாம் வேண்டிய வேண்டுதல் எப்படி இருக்கிறது பாருங்கள். இந்த குழந்தை கத்தியவுடன் இந்த குழந்தையின் தாய் இந்த பாட்டியினுடைய மருமகள் சொல்கிறாள், நல்ல வேளை விட்டது போ என்றாள். இப்படி 3 பேரும் கெடுதியாக சிந்தித்தவற்றை இறைவன் கெடுதியாக முடியாமல் பார்த்து கொண்டான் பாருங்கள். அதுதான் நகைச்சுவை. இதுதான் உயர்ந்த நகைச்சுவை. இந்த 3 பேரும் போய் திரும்ப அவர்களுடைய மகிழுந்தில் ஏறி மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டே போகிறார்களே, இதுதான் நகைச்சுவை. இது குடும்பத்தில் நிகழ்கிற நகைச்சுவை என்று சொல்லி, என்னை விட குடும்பத்தில் இன்னும் அக்கறை உடையவர், குடும்ப குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் சொல்லுகிற நகைச்சுவைகள் ஊறி திளைத்த நம்முடைய ரே சண்முக வடிவேல் அவர்கள் பங்கிற்கு அவர்கள் பணியை ஆற்றுவார்கள். ரே சண்முக வடிவேலு அவர் நகைச்சுவை விருந்து தீபாவளியில ஒரே விருந்தா இருக்கு. அந்த விருந்துல நகைச்சுவை விருந்தை இவர்கள் வழங்குகிறார்கள். அது ஒரு அருமையான நிகழ்ச்சியாக வைத்திருக்கிறார்கள். அதுல எங்கள் அண்ணன், எங்களுக்கெல்லாம் மூத்தவர், எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்கள் ஐயா பேராசிரியர் பெருந்தகை கண சிற்சபேசன் ஐயா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக தலைமை ஏற்றிருக்கிறார். மேலும் எங்களுடைய அருமை நண்பர் புலவர் ராமலிங்கம் நகைச்சுவை அதோடு செய்திகள் எல்லாம் கலந்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். நகைச்சுவை நயகரா அருமை நண்பர் தம்பி மோகன சுந்தரம் மிக அருமையாக நகைச்சுவைகளை வாரி வழங்கக்கூடிய வள்ளலர். இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுல எங்கள் அண்ணன் சிற்சபேசன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக கோவிலிலே எப்படியாவது பாட்டியை தொலைத்து விட வேண்டும் என்று முயற்சிப்படுகிற தாத்தா, அதற்கு உதவுகிற பேத்தி, இதற்காக கொண்டு போய் காணிக்கையை செலுத்துகிற அவர் கடைசியிலே பாட்டி வந்ததை கண்டு வியந்து போகிறார். இங்க ஒருத்தர் அப்படிதான் என்ன பண்ணார், ரொம்ப பெரிய வயசானவர், ஒரு 100 வயசு இருக்கும் அவருக்கு. தினம் காலைல எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங் இவ்வளவு செய்றார். பேத்தியோட பேத்தி ஒருத்தி கேட்டா, ஏன் தாத்தா உனக்கு வயசு 100 ஆயிட்டு, பாட்டியோ இல்ல, இன்னமும் நீ இந்த உடம்பை இவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறிய, ஏன் நீ செத்து போனா என்ன உலகமே இருண்டு போயிடுமா, ஏன் இப்படி இவ்வளவு கவனிச்சுக்கிறவன் உடம்புன்னு கேட்டு, பேத்தி நான் என்ன காப்பாத்திக்கிறதுன்னு சொன்னா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறேனே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, உன் பாட்டி, அதான் என் பொண்டாட்டி, சாவற போது ஒண்ணு சொல்லிட்டு செத்தா, அடுத்த ஜென்மத்திலையும் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு, அதை எவ்வளவு லேட் பண்ண முடியுமோ அவ்வளவு லேட் பண்ணலான்னு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு. சில சமயத்துல கல்யாணம் ஆயிடும். இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு வைங்க, கல்யாணம் ஆயிருக்கு, சினிமாவுக்கு பொண்டாட்டி அழைச்சிட்டு போறான், எனக்கு பழைய நினைப்பு விடுமா, போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒண்ணுமா,
டக்குன்னு அவர் பொண்டாட்டி பின்னால இருக்கிற சொல்ல, நான் ஒருத்தி இருக்கேங்க. அவன் அதை மறந்துதான் எடுத்தான். நான் ஒருத்தி இருக்கேங்க அப்படின்பா. நீ இருக்கிறது தெரியுது, நான் இருக்கிறத மறந்துட்டு உனக்கு மட்டும் டிக்கெட் வாங்குற பத்தியான்னா அவன். இவன் பொழைச்சுக்குவான்னா பக்கத்துல உள்ளவன் நல்ல நல்லா சமாளிக்கிறான், பொழைச்சுக்குவான்னா. சமாளிக்கிற திறமை என்பது ரொம்ப முக்கியமா நம்முடைய வீடுகள்ல வேணும். நான் காய்கறி வாங்கினது ஒரு அருமையான விஷயம். நான் என் மனைவிட்ட ஒரு தடவை சொன்னேன், உனக்கு காய்கறி சரியா வாங்க தெரிய மாட்டேங்குது. ஏங்க என்ன விஷயம்? விலை கூட கொடுத்து வாங்குறேன். கத்திரிக்காய் வாங்கினா சொத்தையா இருக்கு, முத்தலா இருக்கு, இது மாதிரிலாம் வாங்குறிய. இதெல்லாம் கத்துக்கொள்ள இவ்வளவு நாள்ல உனக்கு இதெல்லாம் தெரியலையே, உன்னை எல்லாரும் ஏமாத்துறானு. என் மனைவி அறிவாளி. பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், நீங்களும் ஓய்வா வீட்டுல இருக்கீங்க, கொஞ்சம் அந்த காய்கறியை வாங்கிட்டு வந்து காய்கறி வாங்குறது எப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுங்க. சே, ஒரு சரியான வாய்ப்புப்பா நமக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனேன். போனா நம்மகிட்ட படிச்சவன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சிருக்கான். அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? அவன் இப்படி கூட வருவான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏதோ காய்கறி கடையாவது வச்சிருக்கானே அப்படின்னு நினைச்சு அவன் என்னை பார்த்துட்டு, ஐயா வாங்க, நீங்க ஆச்சரியமா இருக்கு உங்க வருகை, உட்காருங்க. உட்கார வச்சு பேப்பர் எடுத்து கொடுத்து படிங்கன்னுட்டான். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. நான் லிஸ்ட் எழுதிட்டு போயிருந்தேன். அவன்கிட்ட முதல் தேங்காய் 2ன்னு. அவன் என்ன பண்றான் சார், என் மாணவன் இல்லையா, தேங்காய் எடுத்து 2 தேங்காய் எடுத்தா காது கிட்ட வச்சு இப்படி ஆட்டுறான், அப்புறம் இப்படி மோதுறான், தூக்கி போட்டான். இல்ல அவனுக்கு பிடிக்கல, ஐயாவுக்கு தகுந்த காய் இது அல்ல அப்படின்ட்டு தூக்கி போட்டான். அப்புறம் 2 எடுக்கிறான், ஆட்டுறான், முட்டுறான், தூக்கி போட்டுறான். ஒரு 100 காயை இப்படி எடுத்து போட்டு 2 காயை செலக்ட் பண்ணி வச்சுட்டான். எனக்கு பேப்பரே நான் படிக்கலைங்க, பேப்பர் படிக்கிற மாதிரி இவனை கவனிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு மாணவன் எவ்வளவு நம்ம மேல பிரியமா, சே மாணவன்னா இப்படி இல்லை இருக்கணும், எவ்வளவு காலம் ஆச்சு இவன் நம்மகிட்ட படிச்சு, ஆனா ஒரு தேங்காய் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறான் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் போட்டாங்க, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு எடுத்து வீட்டுல கொடுத்துட்டேன். பார் அப்படின்ட்டு கொண்டு கொடுத்தேன். என் மனைவி சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து உடைச்சுட்டு அங்கேருந்து என் கையில கொண்டு வந்து அந்த 2 மூடியையும் இப்படி கொண்டாந்து கொடுத்தா. நான் உங்களை சட்னி அரைக்கிறதுக்கு தான் தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேனே தவிர இளநீ வாங்கிட்டு வர சொல்லலைங்க. நல்லா வலிச்சு சாப்பிட்ற மாதிரி இளநீ வாங்கியிருக்கீங்களே. இப்பதான் புரிஞ்சது அவன் எதை செலக்ட் பண்ணிருக்கிறான், எதை கொடுத்தா இந்த ஆளு வீட்டுல போய் ஏச்சு வாங்குவான்னு பார்த்து அதை கொடுத்துருக்கிறான். எனக்கு வருத்தமா போச்சு. நான் கொஞ்சம் வருத்தமா உட்கார்ந்துருந்தேன், என்னடா நம்ம பையன் அப்படி நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்ட்டு. அப்ப என் மனைவி எனக்கு ஒரு ஆறுதல், தேங்காய் இலசா வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்கவும் தெரியல, இலசா வாங்க வேண்டியதை முத்தலா வாங்குற, முத்தலா வாங்க வேண்டியதை இலசா வாங்குற, நீ என்ன குறை சொல்ற, எனக்கு காய்கறி வாங்க தெரியல அப்படிங்கிறத சொல்ற முறையில நகைச்சுவையா இருந்ததுனால குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி பொங்குகிறது. இது போல குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என்னை விட இதை நல்லா அனுபவிக்கிறவர் எங்க ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள். அவர் இன்னும் அதிகமா சொல்லுவார். இதோ வர்றாரு. தமிழுக்கும் தரணிக்குமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாலை சேனல் மூலமாக நடிப்பிசை தென்றல் நவீன் சீதாராமன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை காண கிடைக்காத இந்த ஒரு காட்சியை ஏற்பாடு செய்திருப்பதை நினைத்து பார்க்கிற போது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலக தமிழர்களுக்காக இந்த உயரிய நகைச்சுவை திலகங்களை கொண்டு வந்து தமிழன்னைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். மூத்த தமிழறிஞர், சொல்ல போனால் உலக புகழ் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய ஆசிரியராக திகழ்ந்தவர் தான் எங்கள் ஐயா பேராசிரியர் கண சிர்சபேசனார் அவர்கள். எவ்வளவு
பெரிய தமிழ் அறிஞர்களை எல்லாம் உருவாக்கிய பெருமைக்குரிய ஒரு பல்கலைக்கழகம் அவர். ஐயா அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை நகைச்சுவையோடு உங்களிடத்தில் சொல்வதற்கு இந்த அழகிய வாய்ப்பை அளித்த ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தி, அதே போல நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு தமிழறிஞர் ஐயா திருவாரூர் சண்முகவடிவேல் ஐயா அவர்கள். நாங்க பயணங்கள் பண்ணும் போதெல்லாம் அவர் சொல்ற அந்த திருக்குறள் வகுப்பு நிகழ்வை அதை நினைவுபடுத்தி, அவர் சென்னையில இருக்காரா சார், எங்க இருக்காருன்னு கேட்ட வரலாறு நிறைய நான் பதில் சொல்லியிருக்கேன். திருவாரூர் இருக்காங்க அண்ணன், அவரே சொல்லுவாரு 1000 பேர் சொல்றாங்க சார் அதான், ஆனா அவர் சொல்ற மாதிரி வரலன்னுவாங்க. ஏன்னா அவர் தானே அதுக்கு தோற்றம், அங்கிருந்து தானே அது உருவானது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய சிரிப்பு மூலமாக சிந்தனையை சொல்லக்கூடிய அற்புதமானவர் ஐயா நகைச்சுவை வேந்தர் நம்முடைய மோகன் சுந்தரம் அவர்கள். ஒரு முழுநிலவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். ஒரு யதார்த்தங்களை பரிமாறிக்கொள்வதிலே ஒரு அழகிய நடையை தனக்கே உரிய பாணியிலே வைத்திருக்கிறார். இவர்களோடு சேர்ந்து நான் இன்றைக்கு உங்களோடு நான் பழகுவதற்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு அளித்த நவீன் சீதாராமன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்தை சொல்லி, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி, இப்ப ஐயா சொன்னாங்க காய்கறி வாங்கி போன கதையெல்லாம் சொன்னாங்க. அது அவங்களுக்கு அவ்வளவு பெரியவருக்கு அவ்வளவு பெரிய அனுபவம்னா, அது மாதிரிதான் எங்களுக்கும் சின்ன சின்ன அனுபவம் வச்சுங்களேன். நானும் வாங்கின்னு வரோம், யாரு வாங்காதவங்க நிறைய போய் பை நிறைய வாங்கின்னு வந்து கொடுத்தோம். கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையும் கொட்டிட்டு அவ அங்கிருந்து வந்து என்கிட்ட கேட்டா காய்கறி ராமலிங்கம் வாங்கிட்டு வந்து கொடுத்துதான் நம்ம வாங்கி கட்டிக்குவோம். அப்போ ஒரு மொத்தத்தையும் கொட்டிட்டு என்கிட்ட வந்து சொன்னா, காய்கறி கடைக்காரர் உங்க அப்பாவான்னு கேட்டா. காய்கறி கடைக்காரர் உங்க அப்பாவான்னா, ஏமா அப்படி கேக்குறேன்னு. இல்ல மொத்த சொத்தையும் உங்ககிட்ட தான் கொடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு. சொத்தா என்ன சொத்துதான், எல்லாமே சொத்தையாகுதியா மொத்தமும் அப்படின்னா. அதனால அந்த இலக்கிய குடும்பமாகவும் சில நேரங்கள்ல நம்ம மாறுறது உண்டுன்னு வச்சுங்களேன். ஐயா குடும்பத்துல எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நகைச்சுவை வரும். கலகலப்பாக பேசினால் கலவரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லாததுதான் குடும்பம். நாம இன்னைக்கு அதை விட்டுட்டோம். அதனால வந்த சிக்கல் நிறைய நம்ம பாக்குறோம். ஒண்ணு இல்ல, ஒரு 4 பொம்பளைங்க சேர்ந்து அப்பெல்லாம் ஒரு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல ஒரு பஞ்சாயத்துல ஒரு டிவி இருக்கும். இப்போ எல்லா டிவிலையும் பஞ்சாயத்து வருது. அது தலைகீழ போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாம் ஒரு வீட்டுல டிவி வாங்கிட்டாங்கன்னா பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்ப்பாங்க. அப்ப 4 பொம்பளைங்க சேர்ந்து ஒரு டிவியை பார்த்துக்கு, தோட்டத்துக்கு அதுவும் திறந்து வச்சுக்குது, தெருக்கு அதுவும் திறந்து வச்சிருக்குது. சீரியல் மும்முரமா மூழ்கி போயிருக்குதுங்க. அப்போ ஒரு ஆளை பிடிச்சி கட்டி போட்டு அமுக்கிட்டுதுங்க. அமுக்கிட்டு உடனே எஸ்ஐக்கு போன் பண்ணிச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உடனே எஸ்ஐ வந்துட்டாரு. அந்த ஆளை பார்த்துட்டு மிரண்டு போனார் அந்த எஸ்ஐ. என்னம்மா இவனை 4 வருஷமா நாங்க பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், எப்படிமா 4 பொம்பளைங்க சேர்ந்து இதை பிடிச்சிட்டீங்க இவனை அப்படின்னு கேட்டாரு. அட எஸ்ஐ, இதுனா லேசான விஷயம் நினைச்சீங்கறியா, உக்காரு அப்படி. ஒண்ணு இல்ல, நாங்க 4 பேர் இந்த சீரியல் பாத்துக்கிறோம். தோட்டத்துக்கு கதவு பக்கமா ஒருத்தன் வர்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அவன் உள்ள வந்தவன் எட்டி பார்த்தான். நான் ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் 2 தோசை ஊத்தி கொடுத்துட்டு அந்த கல்லை அப்படியே விட்டுட்டு வந்தேன். எட்டி பார்த்தவன் பசி போலகுது, அவனே 2 கரண்டி மாவை ஊத்தி தோசையும் சுட்டான். எங்க பக்கத்திலே உட்காந்துக்குன்னு அவனும் சீரியல் பார்த்தே சாப்பிட்டான். போனா போது யார் பெத்த புள்ளியோ வயிற்றுக்கு தானே சாப்பிட்றான்னு நானும் கம்முன்னு விட்டேன். அப்புறம் என்ன பண்ணான், கொஞ்ச நேரம் எழுந்து போய் பீரோ பக்கம்லாம் போனா ஏதோ திறந்தான். போனா போது என்ன வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க அமைதியா இருந்தோம். எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் எஸ்ஐயே. கட்சியில அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, நாங்க பாத்துங்கிற டிவியை தூக்க வந்தான், அவ்வளவுதான் ஒரே அமுக்கி 4 பேர் அவனை பிடிச்சி விட்டான் அப்படின்னா. அப்பா வீட்டுல எது போனாலும் பரவாயில்லை, அந்த டிவி மட்டும் போகக்கூடாதுன்றதுல அவ்வளவு குறிக்கோள் இன்னைக்கு பெண்களிடத்துல இருக்குதுன்றதுதான் அந்த குடும்பத்துல நாம தெரிஞ்சுக்கிற ஒரு காலத்தின் கோலம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். எல்லாம் கணவன் மனைவிக்குள்ள வராதுங்களா, என்ன மகிழ்ச்சியா வரும் தெரியுங்களா? ஒண்ணு இல்ல, அன்னைக்கு உட்காந்து அந்த அம்மா சமையல் ரூம்ல சமையல் பண்ணிக்குது. இவன் வந்து டப்புன்னு இந்த பேட்டை வச்சுக்கிறாங்கல்ல, இப்பெல்லாம் கொசு பேட்டுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கிறானே, அந்த பேட்டை வச்சு தட்டிங்கிறான். அங்கங்க டப்புன்னு சத்தம் வருது. அந்த அம்மா கேட்டுது கிச்சன்ல இருந்து,
என்னையா சத்தம் வருது டொப்பு டொப்புன்னு என்ன பண்ணீங்கன்னு. மொத்தம் 5 ஈ அடிச்சுண்டு 3 ஆம்பளை ஈ 2 பொம்பளை ஈன்னா. யோ ஈ அடிச்சது சரி ஒத்துக்கிறேன், அது எப்படி பொம்பளை ஈ ஆம்பளை ஈன்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த அம்மா கேட்டுது. ஒன்னும் இல்ல, 2 ஈ வந்து டிவி மேல உக்காந்துது, அது பொம்பளை ஈ. 3 ஈ வந்து பீர் பாட்டில் மேல உட்காந்துது, அது ஆம்பளை ஈன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னா. எது சொல்றேன்னா, எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நிகழ்வுகளிலும் நாம எடுத்துக்கிறத பொறுத்துதான் சார் அது நகைச்சுவை. அத சிந்தனை சிரிப்பா எடுத்துக்கிட்டோம்னா அது சிரிப்பு. அதனாலதான் எப்பயுமே மனிதன் மகிழ்ச்சியா இருக்கணும். கடவுள் கொடுத்த ஒரே கொடை மனுஷனுக்கு சிரிக்கிறது தான். அந்த எந்த மிருகத்துக்கும் இல்லாது. ஐயா தான் சொல்லுவாங்க, சிரித்தது சிங்கட்சியம்னு சொல்லுவாங்க பேராசிரியர் ஐயா. அவங்க பாடம் நடத்தி தான் நான் கேட்டவன். எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு தன்மை இறைவனுக்கு இருக்கிறது. அது அடுத்தது மனிதனுக்கு தான் கொடுத்த வரப்பிரசாதம். அதனால மகிழ்ச்சியா இருப்போம், கலகலப்பா இருப்போம். வெளியில வெடிச்சிரிப்பு, வீட்டுக்குள்ள வாய்ச்சிரிப்பு. அதுக்காகத்தான் இந்த அற்புதமான நிகழ்ச்சி. அதனால குடும்பத்துல இருக்கிற அருமையான இந்த நிகழ்வு மாதிரி இன்னும் அவர் வயசுல அவர் பார்த்த அற்புதமான அனுபவங்களை ஐயா நம்முடைய நகைச்சுவை நயகரா ஐயா மோகனசுந்தரம் அவர்கள் இப்போ உங்களை நோக்கி வர்றார். அதிகாலை நிறுவனத்தின் சார்பில் நடைபெறும் இந்த தீபாவளி திருவிழாவில் என்னை கலந்து கொள்ள வாய்ப்பு தந்த நவீன் அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னன்னா, நம்ம தனியா பேசுறதுன்றது ஒண்ணு, ஆனா தமிழகத்துடைய நகைச்சுவை ஜாம்பவான்கள் நடுவிலே என்னையும் ஒரு ஆளாக வைத்து இன்று வாய்ப்பு கொடுத்தமைக்கு என்னுடைய நன்றி. மக்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த நவீன் சார் எல்லாருக்கும் ஒரு நகைச்சுவை இமயம், நகைச்சுவை நாவலர், நகைச்சுவை சிகரம் எல்லாம் சொன்னாரு. எனக்கு வந்து நகைச்சுவை நயாகரா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்படியே திக்கு 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 திக்குன்னு இருந்தது. உண்மையிலேயே எனக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க, அது உண்மைதான். ஆனால் நான் வெளியில் எங்கேயும் சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு அமைப்பாளர் ஃபோனில் கேட்டார், சார் உங்கள் இன்விடேஷனில் உங்கள் பேர் எப்படி போடணும், என்ன பட்டம்னு. நகைச்சுவை நயாகரான்னு சொன்னேன். அவர் காதில் என்ன விழுந்ததுன்னு தெரியல. இன்விடேஷனில் நகைச்சுவை வயாகரான்னு போட்டான். அந்தாலும் நம்ம மேடைக்கு போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி உத்து பார்த்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் உத்து பார்த்தாங்கன்னு. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம், நானும் அதே தான். ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கை எது ஆரம்பிக்குதுன்னா, வாழ்க்கை வந்து திருமணத்தில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போமே, நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கை. சார் ஒரு நல்ல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அறிஞன் சொல்லிட்டு போயிருக்கான் சார். என்னன்னா, தாரமும் குருவும் தவத்தின் அளவேன்னு சொன்னான். அதாவது நமக்கு வர குருவும் நமக்கு வர ஒய்ஃபும் நம்ம போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அப்படின்னு சொல்றான். அது உண்மை. நம்ம வீட்லயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த ஆள் சொல்லுவான், நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கினேன்னுவான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுவோம், என்னங்க நான் சொல்ல நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க, நான் எந்தெந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் பாருங்களேன், கல்யாணத்துக்கு முன்னால கல்யாணம் 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 பரப்பானுங்க. அதுவும் இந்த யங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லுவான் போறவனெல்லாம், சார் எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு சார் அப்படின்னா. என்னைக்குதா கல்யாணம்? நான் செப்டம்பர் 11 சார், மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். இது அந்த ரெட்டை கோபுரம் உழுந்தது அன்னைக்கு, செப்டம்பர் 11 திருமணம் சார், திருமணம் சார்னு. சார் இது அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுலேருந்து சொல்லுவான் சார். கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி ஒரு ஓரமாக போயின்னு இருப்பான். யாராவது ஒருத்தனை அவனை கூப்பிட்டு, என்ன தம்பி கல்யாணம் ஆயிடுச்சாமே அப்படின்னா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றான். அதாவது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒன்று அவன் மறக்க பார்க்குறான், இல்லைன்னா கல்யாணத்தையே மறைக்க பார்க்கிறான். அதுதான். ஏன்னா அது அப்படிதான் சார், நம்மளுக்கு மரியாதை இருக்கும்னு நினைப்போம், இருக்காது. 20 வருஷம் முன்னாலெல்லாம் நம்ம ஐயாங்களுக்கெல்லாம் தெரியும், 20 வருஷம் முன்னாலெல்லாம் மாப்பிள்ளை வயசுல கம்மியாக இருந்தால் கூட மாமனார் வீட்டுக்கு போகும்போது மாமனார் சோஃபாலேருந்து எழுந்து வணக்கம் சொல்லுவார், இல்லை சேர்லேருந்து எழுந்து வணக்கம் சொல்லுவார். ஏன்னா அந்த மாப்பிள்ளைக்கான மரியாதை. அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. மாமனார் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சாலே மாமனார் கதவு திறந்து நம்மளை பார்க்குற பார்வை இருக்குது பாருங்க. ஏதோ குரியர் கொடுக்க வந்த பையனை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. வாங்க மாப்பிள்ளைன்னு வாய் திறந்து சொல்றது கிடையாது. போய் உள்ளே உட்கார்ந்தோன்னா சார், ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒரே வார்த்தை தான், ப்ரமோஷன் கட்சி தான் மாப்பிள்ளை அப்படின்னு. நம்ம இல்லைன்னு சொன்னோன்னே
நம்ம வாச்சது அவ்வளோதான் மாமியார் சொல்லும். இவர் இன்னமும் வேலை செய்யும் போது மாதம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி ப்ரொமோஷன் கட்சி தான். எவன் கொடுப்பான் நம்மளுக்கு ப்ரொமோஷனு? வேலையில் வச்சுனுங்கிறதே பெரிய விஷயம் நம்மள. அந்த மாதிரி ஒரு நல்ல இது பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம் சார். ஒன்று அதே மாதிரி மாமியார், நம்ம புலவர் ஐயாவே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, மாமியார்லாம் அந்த காலத்தில் பயங்கரமாக மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னா எதிர்க்கே வரமாட்டாங்களாம் சார். தூணுக்கு பின்னால் நிற்பாங்களாம். நம்ம சண்முக சொல்லுவார், மாமியார் குரலை கேட்கணுன்னா சமையல் ரூம்லேருந்து தான் பேசுவாங்களாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அன்னைக்கு எங்கள் மாமியார் நேராக வந்து சோஃபாவில் சௌகரியமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து நம்மளை பார்த்து கேட்குது, மாப்பிள்ளை உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, அந்த ப்ளூ சட்டை உங்களுக்கு நல்லாவே இல்லைன்னு நம்ம போட்டுக்கிற சட்டையா. அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்க. நான் சொன்னேன், இல்லை அத்தை, உங்கள் பொண்ணு தான் எடுத்து குத்துதுன்னு. ஆமாம், அவருக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. யார் பொண்ணை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஆக மரியாதைலாம் எதிர்பார்க்கக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க சார், நம்மகிட்டே ஃப்ரெண்டு, வர வர ஒய்ஃபு நம்மளை மதிக்கிறதே இல்லைன்னு. ரொம்ப தப்பு. ஒய்ஃபு கிட்ட போய் ISO 9002 மரியாதைலாம் எதிர்பார்க்க முடியாது. மரியாதை கொடுக்கலன்னா அதான் அவங்க ஒய்ஃபு. சார் அதெல்லாம் 20 வருஷம் முன்னால் சார். காலையில் ஒய்ஃபு கணவனுக்கு முன்னால் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கணவன் கிட்ட வந்து அவனோட காலை தொட்டு கும்பிட்டு, அதெல்லாம் சினிமாவில் வர்றது, இலக்கியத்தில் வர்றது. இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்றைக்கி தூங்கினுக்கிறேன், என் பையன் வந்து காது கிட்ட சொல்கிறான், அப்பா எழுந்துக்கலைன்னா தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க அம்மான்னு. அதனால் அந்த மரியாதை அதெல்லாம் சில வாட்டி காது கேட்டால் கூட கேட்காத மாதிரி இருக்கணும். சில வாட்டி கண்டுங்காமல் இருக்கணும். உண்மையிலேயே சமாளிக்க தெரிஞ்சவன் தான் சம்சாரியாக இருக்க முடியும் இப்போதைக்கு. சார் ஒரு காலத்தில் கணவன் சாப்பிட்ட தட்டு இலையிலையோ தட்டுலையோ அப்படியே வச்சுட்டு போவோம். அந்த தட்டில் தான் ஒய்ஃப் சாப்பிடும். அதுதானே நம்ம பண்பாடு, அதெல்லாம் சொல்லுவோம். இப்போ அது மாதிரிலாம் கிடையாது சார். அது கூட பரவாயில்ல, நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கல. ஆனால் ரசம் சாதம் சாப்பிடும் போதே ஒய்ஃப் சொல்கிறாங்க, சாப்பிட்டு அப்படியே எழுந்துக்காத, தட்டை எடுத்து போய் பேஷனில் போட்டு தொலைக்கி வச்சிரு அப்படின்னு. அது சாதமே இறங்காது உள்ள. அந்த மாதிரி தான், ஒன்றும் பண்ண முடியாது சார். எல்லாத்துக்கும் சலிச்சிக்க கூடாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என்னவோ தெரியலடா, வீட்டுக்கு போனாலே குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்துட்டு பேபி சிட்டிங், குழந்தைய தூக்கி வச்சுட்டு ஒரே போர்டா அப்படின்னா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கணும் சார், சமாளிக்க தெரியணும். நான் சொன்னேன், டே இது ரொம்ப பெரிய விஷயமாச்சாரா, நீ ஏன் வீட்டுக்குள்ளேயே குழந்தைய வச்சுன்னுக்கிற, குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வா, குழந்தைக்கு வேடிக்கை காமி. அதை பாரு, அந்த ஆண்டி பாரு, எதிர் வீட்டு ஆண்டி, அவங்களுக்கு டாட்டா சொல்லு, அவங்களுக்கு பை பை சொல்லு, அவங்களுக்கு சீரியா சொல்லு, அவங்களுக்கு இது ஃப்ளையிங் கிஸ்ஸு கொடு அப்படின்னு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சிக்க வேண்டியது தானே. நம்ம தானே சார் அட்ஜஸ்ட் பண்ணி. சார் ஒன்றும் இல்லை சார், சில வாட்டி கண்டும் காணாமல் இருக்குது தான் சார் மரியாதை. அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரேன், ஒய்ஃபு முகம் பார்த்தா சோகமாக இருந்தது. என்னடா அது அழுதா மாதிரி இருந்தது, முகம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும்ல சார், அழுதா மாதிரி இருந்தது. அழுதியாம்மான்னு. எனக்கு இந்த வீட்டில் அழுவ கூட உரிமை இல்லையான்னா. சரி, அவள் கேட்ட உரிமையை கொடுத்துட்டு நான் உள்ரூமுக்கு போயிட்டேன். பின்னாலேயே வந்தேன், நான் அழுவுறேனே ஏன்னு கேட்க நாதி இல்லையாண்ணா. நான் இப்போ தானே கேட்டேன்னு. இல்லை, வர வர உங்களுக்கு என் மேலே அன்பு குறைஞ்சிச்சுன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா சில வாட்டி நம்ம மூஞ்சி வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க சார். அதனால இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு என்ன அப்படி சொல்கிறேன்னு. இல்லை, இன்னைக்கு தங்கம் விலை குறைஞ்சிச்சு, ஒரு ரெண்டு சவரனாவது வாங்கி கொடுங்கண்ணே. இன்னும் தங்கம் விலை குறைஞ்சிது, எங்கேயோ போயிருக்குது. என்னன்னா அன்னைக்கு 2 ரூபா குறைஞ்சிருக்கு சார், அதனால தங்கம் விலை குறைஞ்சிச்சு. இதில் என்ன தெரியுது, நம்ம அவள் முகத்தை பார்த்துட்டு நேராக உள்ளே போயிருந்தோம்னா விட்டுட்டு இருந்தது. நான் அவகிட்ட போய் ஏன் அழுதியான்னு கேட்ட பாருங்க, அது ஒரு தப்பு. ஒன்றும் பண்ண முடியாது சார். வீட்டில் அப்படி தான் சார் இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. இப்போ வீட்டில் ஃப்ரீயாகவே இருக்க முடியாதுங்க. ஒரு புக்கு எடுக்கிறோம், படிக்கிறோம், சட்டுன்னு அதை டேபிள் மேலே வச்சுட்டு வேறு புக்கு எடுக்கிறோம். நம்ம அடுக்கி வைக்க முடியாது உடனே. நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம், லைப்ரரியில இருக்கிறோம். ஆனால் இப்போ பாருங்க, எப்போ பாரு ஒரே வார்த்தை தான், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிற புத்தியே கிடையாது உங்களுக்கு. எடுத்த பொருளை அதே இடத்துல வைங்க, எடுத்த பொருளை அதே இடத்துல. ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்துச்சு, சொன்னேன் 10 வருஷத்துக்கு முன்னால் உன்னை திருவற்றியூர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன், அங்கேயே எடுத்து போய் வச்சிருவா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொல்றது இல்லை சார். அவங்களுடைய கனவு வேற, அவங்க ஒரு வேற உலகத்தில் இருக்காங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் சார். அன்னைக்கு டிவி பார்த்துட்டு இருக்காங்க சார், ரஜினி சார் இன்டர்வியூவு சொல்கிறாரு, வரலன்னு கட்சியாக அதை வரலன்னு சொல்லிட்டாரு. அது நான் காலேஜ் பாடத்துக்கு இருந்து எதிர்பார்த்துருந்தது, வரல. என்னாச்சு, என் ஒய்ஃபு கிட்டுக்கிட்டுன்னு வந்து, ஏங்க நான் எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன், ஒய்ஃபு கிட்ட வந்து ஏங்க மாவு உயரமாகலங்க அப்படின்னா. எனக்கு என்னது மாவு உயரம் ஆகல, ஒன்றும் இல்லை, அந்த அரைச்சி போட்ட மாவு புளிச்சு உயரமாகலையா, அது அவ கவலை, அவ்வளோதான். மாவு உயரம். நான் சொன்னேன்,
நான் 50 வயசு ஆகுது, நானே உயரமாகல, அதுக்கே கவலைப்படல, நீ மாவு உயரத்து கவலைப்படுறியேன்னு. சார் எல்லாத்தையும் சமாளிக்க தெரியணும். திடீர்னு ஒய்ஃப் கேட்டாங்க சார் நம்ம கிட்ட, உங்களுக்கு எப்பங்க 60வது கல்யாணம்? நம்மளே வயசு தெரியக்கூடாதுன்னு பேண்ட்டை இன் பண்ணிக்கின்னு கொஞ்சம் வயசு கம்மியாக காமிச்சுன்னு இருக்கோம். திடீர்னு வந்து நமக்கு எப்படிங்க 60வது கல்யாணம்? நான் சொன்னேன், இந்த பார், நான் மீதி ஆம்பளைங்க மாதிரி கிடையாது. ஆம்பளைக்கு 60 வயசு ஆனாக்கா பொம்பளைக்கு எந்த வயசா இருந்தாலும் சரி, ஆம்பளைக்கு 60 வயசானா 60ஆம் கல்யாணம், 80 வயசானா 80வது கல்யாணம். நான் அந்த மாதிரி கிடையாது. நான் ரொம்ப பெண்களுக்கு ஒரு சம உரிமை கொடுக்குறவன். நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு உனக்கு எப்போ 60ன்னு சொல்லு, அப்போதான் 60வது கல்யாணம்னு. ஏன்னா எப்படியும் சொல்ல போறது இல்லை, உண்மையா நமக்கு செலவு மிச்சம். அதனால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை இன்பமா இருக்கும். நகைச்சுவை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு, நம்ம பார்க்கறதுல தான் இருக்கு. இது ஆரம்ப காலத்துல இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு பேச்சை நகைச்சுவையா மாத்துறது எப்படின்றத கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய ஐயா அவர்கள், கணேச செபேசன் ஐயா அவர்கள். அவர் மாதிரிலாம் ஒரு பேச்சாளர்லாம் பிறக்கணும் சார். இப்ப நான் மறுபடியும் அவர்கிட்டயே தரேன், அடுத்த ரவுண்ட்ல வெளுக்க போறாரு பாருங்க. வணக்கம். அருமை அருமை. 3 பேருமே ரொம்ப அருமையாக சொன்னார்கள். அவர் சண்முகோடி வேலையா இன்னும் வச்சிருக்காரு. அடுத்தாப்புல நான் பாருங்க எடுத்து விடுறேன். எப்பொழுதுமே எஜுகேஷன்ங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது 2 வார்த்தையுடைய ஒரு தொடர். எஜுகேட், EDU, கேட், எஜுகேட். எஜுகேட்னா என்னடா அர்த்தம்னா டு டிரா அவுட்னு அர்த்தம். உள்ளே இருப்பதை வெளியே எடுப்பதுன்னு அர்த்தம். இப்ப கல்வின்னு அதானே, கல்லுதல் என்றால் அதான். அறியாமையை கல்வி எறிவது கல்வி. அது மாதிரி தான். இப்ப பாருங்க, அடுத்தாப்புல ஒண்ணு இழுத்து விட்டேன்னு வைங்க, சண்முகோடி வலையா இன்னொன்னு சொல்ல பாரு. சரி, நான் குழந்தையாவே எடுத்துக்கிறேன். எனக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும். நான் குழந்தையா இருந்த போது நடந்ததை சொல்றேன். அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த ஜோக்குக்கு ஒரு 70 வயசு இருக்கும் இப்ப நான் சொல்லி. நானும் என்னுடைய டிரைவரும் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வர்றோம் சாயங்காலம். நவீன், அந்த காலத்து வண்டிக்கெல்லாம் ஒரே கியர் தான், எடுத்தா ஃபர்ஸ்ட் விட்டா டாப்பு. ஒரு லீவர் இருக்கும், அந்த லீவரை பிடிச்சிக்கிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட், விட்டுட்டோம்னா டாப்ல விழுந்துரும், டாப்பும் விழுந்துரும். ஏன்னா துணி டாப் அதுவும் விழுந்துரும். இந்த டிரைவரை நானும் மட்டும் வரமுங்க. மோகன சுந்தரம், எங்க டிரைவர் பேரு விஷ்ணு. திடீர்னு அந்த ஆளு கையில ஸ்டேரிங் புடிங்கிட்டு வந்துருச்சு. யாரு கையில? விஷ்ணு கையில. பின்ன விஷ்ணு கையில என்னன்னு கேட்டேனா, விஷ்ணு கையில என்னன்னு, சக்கரம்னா. சங்கு எங்கேன்னு, கொஞ்ச நேரத்துல நமக்கு ஊதிடுவான்னா. நவீன், கொஞ்ச நேரம் தான். தேவகோட்டை நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்து பள்ளிக்கூடம், டீபிரிட்டோ ஸ்கூலு, அங்கேருந்து வந்துட்டு இருக்கும் போது விஷ்ணு கையில சக்கரம். விஷ்ணு, சங்கு எங்கேன்னு, கொஞ்ச நேரத்துல ஊதிடுவான்னா. ஆமா, எங்க காரு அங்க 2 தோப்பு இருந்துச்சு. ஒரு தோப்பு தென்னந்தோப்பு, இன்னொரு தோப்பு வாழைத்தோப்பு. எங்க கார் மட்டும் போய் தென்னந்தோப்புல பாஞ்சிருதுன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணிருப்பேன், நம்ம சண்முக வடிவேலையா வாங்கின தேங்காய் மாதிரி 2 தேங்காயை வாங்கி கொண்டு போய் சிவபெருமான் திருவடியில வச்சிருப்பேன். விஷ்ணு என்ன பண்ணிருப்பான், பெருமாள் திருவடியில வச்சிருப்பான். ஆமா, நாங்க போன கார் என்ன ஆச்சு தெரியுமா, தென்னந்தோப்புல பாயாம வாழைத்தோப்பில் பாய்ந்து நாங்கள் வாழைத்தோப்பாயிற்று. பாஞ்சரு வாழைத்தோப்பு, நாங்கள் வாழைத்தோப்பு. அதனாலதான் இந்த மாதம் உங்களை தீபாவளியில் இங்கே சந்தித்து சிரிக்க வைக்கிற வாய்ப்பு கிடைச்சது. எங்க காரு மட்டும் தென்னந்தோப்புல போய் பாஞ்சிருதுன்னு வைங்களேன், அவ்வளவுதான் கதை. இப்படி பிள்ளையா இருக்கும் போது நினைச்சேன் பாத்தீங்களா, அதை நினைவு வச்சிருக்கேன். இது மாதிரி ஏராளமா நினைவு வச்சிருக்காரு. தம்பி சண்முக சுந்தரம் அவர்கள் சொன்னார்கள், சண்முக வடிவேலையா
இந்த மாமியார் பேசுனதை பத்தி அழகா சொல்வார். இந்த தயவு செய்து இந்த உலகத்தில் இருக்க மாமியார்கள் எல்லாரும் கேட்க ஆசைப்படுறாங்க தம்பி, தயவு செய்து அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க சண்முக வடிவேல். மாமியார் விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னான். எனக்கு மாமியாரை நான் பார்த்து இப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு? 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷம் ஆச்சு. அப்ப இருந்த மாமியார். வீட்டுக்கு போறோம், போயிட்டு ஊருக்கு புறப்படுறோம். நான் ஊருக்கு போனதுல இருந்து புறப்புற வரைக்கும் இன்னும் நான் மாமியாவை பார்க்கல. எல்லாம் சமைச்சிருப்பாங்க, என் மனைவிட்ட கொடுத்து அனுப்புவாங்களே தவிர அவங்க கொண்டு வந்து பரிமாற மாட்டாங்க. எனக்கு எதுக்கு அவங்க வர்றதே இல்லை. நான் புறப்படும் போது பார்த்தா அந்த கதவுக்கு பின்னால இருந்துகிட்டு ஒரு குரல் வரும், 2 நாளைக்கு இருந்துட்டு போலாமேன்னு. யாருடா பேசுறா அப்படின்னு பார்த்தா கதவு பேச, 2 நாளைக்கு இருந்துட்டு போலாமேன்னு. ஆமா, நான் கதவுகிட்டே சொல்லுவேன், இல்ல ஒரு வீட்டுல அவசரமான வேலை இருக்கு, அதனால போக வேண்டியதா இருக்கு. சரி அப்படின்ட்டு நான் கதவுகிட்டயே விடையை பெற்றுக்கிட்டு நான் வந்துருவேன். இது 60 ஆண்டுகளுக்கு முன்பு மாமியாருக்கும் மருமகனுக்கும் இருந்த உறவு இப்படி இருந்துச்சு. அது இப்ப என்ன ஆயிருக்கு தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போறாங்க சார். சினிமாவுக்கு போறாங்க. அவங்க குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து போறாங்க, வர்றாங்க, இருப்பாங்க. என்னத்தினால நான் நினைச்சு பாக்குறது ஒண்ணு உண்டு, ஏன் அவங்க நமக்கு எதுக்க வரல அப்படின்னா அது ஒரு நுணுக்கமான மனோதத்துவம். என்ன தெரியுமா? இப்ப நம்ம மாமியா யார் மாதிரி இருப்பாங்க? என் மனைவி மாதிரி இருப்பாங்க. முக ஜாட மனைவி மாதிரி இருப்பாங்க, கிழவியா இருப்பாங்க. இப்ப பார்த்த உடனே நமக்கு என்ன நினைப்பு வரும்? ஏன் பொண்டாட்டியும் இன்னும் கொஞ்ச நாள் போனா இப்படித்தானே ஆவாங்கிற நினைப்பு வரும். வந்ததுன்னா அப்ப வரப்போற வெறுப்பு இப்பவே வந்துடும். அதை வர வைக்கப்படாதுங்கிறதுக்காக தான் மாமியா நம்ம எதுக்கவே வர்றது இல்லைங்கிற உண்மையை நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இதை எங்க ஐயா திருச்சிபேச ஐயா ஒத்துக்குவாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க என் காலத்திலேயே அப்படி இருந்ததுன்னா என்னை விட வயசு கூடுதல் ஐயாவுக்கு. காலத்துல எப்படி இருந்திருக்கும்? ஒண்ணும் இல்லைங்க, குடும்பத்துக்குள்ள இருக்கிறத நாம பாக்குறோமே, அந்த காலத்துல இருந்ததுக்கும் இந்த காலத்துல இருக்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் சார். காலையில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த காலம், பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு, சரி சாயந்தரம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மாலையில பள்ளிக்கூடம் விட்ட உடனே போய் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து வாழ்த்திட்டு வரலான்ட்டு போறேன். போனா பொண்ணையும் காணும், மாப்பிள்ளையும் காணும். பொண்ணோட அப்பா இருந்தார். எங்க பொண்ணு மாப்பிள்ளைய காணுமே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல சார் சினிமாவுக்கு போயிருக்காங்க. என்ன சார், காலையில தான் கல்யாணம் ஆயிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, பொண்ணோட அப்பா, இல்ல காலையிலேயே போறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அது அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா, இருந்துட்டு சாயந்தரம் போங்கன்னு போயிட்டாங்க அப்படின்னு. இது நடந்தது சார். பக்கத்துல ஒரு கிழவி, 80 வயசு கிழவி நின்றுகிட்டு இருந்தது. டக்குன்னு சொன்னிச்சு, அட ஆண்டவனேன்னு. நான் சொன்னேன், இந்த நீ எதுக்கு இப்ப ஆண்டவனை கூப்பிடுற? சின்னஞ்செருசுகள் கல்யாணம் ஆச்சு, சந்தோஷமா சினிமாவுக்கு போகுது, உனக்கு என்ன வந்துச்சு அதுல? என்ன ஆடோ, ஏன் தம்பி நீங்க இப்படி பேசுறீங்க? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்துல அது சொன்னிச்சு. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்துல எப்போ ஆயிருக்கும்? அதுக்கு முந்தைய 60 வருஷத்துக்கு முந்தைய ஆயிருக்கும். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்துல எங்க வீட்டுக்காரர் மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கே 3 வருஷம் ஆயிட்டுது. அதுக்கிடையில 2 பயலுவ பிறந்துட்டான்னு ஓனுச்சு. நான் பார்த்தேன், மூஞ்சி பார்க்காமலே 2 பயலுவ பிறந்திருக்கானுன்னா இது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, நல்ல வேலைக்கு பார்க்கல, பார்த்திருந்தா அந்த 2 பிறந்திருக்காதுன்னு சொல்லி சொன்னார். இப்ப ஒண்ணு தெரியுது நமக்கு, அந்த காலத்துல நடந்ததும் அதுதான், இந்த காலத்துல நடக்கிறதும் அதுதான். ஒரு சில மாற்றங்கள். சினிமாவுக்கு போறாங்க, சந்தோஷமா வெளியில சேர்ந்து, அதுக்கு முந்தையெல்லாம் சேர்ந்து போக மாட்டாங்க சார்.
இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பொண்ணு மேடைக்கு அழைச்சிட்டு வர்றாங்கல்ல, குனிஞ்சே இருக்குங்க, அப்படியே தலை குனிஞ்சு இருக்கும். பக்கத்துல 4 தோழி பெண்கள் எல்லாம் சேர்ந்து அதை அப்படியே தள்ளிட்டு வருவாங்க. வா 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 அப்படிங்கும், அது தள்ளிட்டு வருவாங்க. கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கிறதுக்குள்ள ரொம்ப பாடுபடுவாங்க. இன்னைக்கு என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா அதுவே மாறிடுச்சு. அந்த 4-5 தோழி பெண்களையும் இந்த மணப்பெண் என்ன பண்றா, இழுத்துக்கிட்டு வரா சார். வர்ற போதே ஹாய்ங்கிறா. யாரையோ ஒருத்தரை பார்த்து, காலேஜ்ல படிச்சவங்களை பார்த்து. மாப்பிள்ளை இங்க உட்காந்து பயப்படுறான், யாரை பார்த்து சொல்லுதுன்னு தெரியலையே. அப்போலாம் கல்யாண பொண்ணு உட்கார்ந்து இருந்தா தலைய நிமிர்ந்து இருக்குமா, பாத்திருக்கீங்களா நீங்க? நிமிராது, குனிஞ்சே இருக்கும், குனிஞ்சே இருக்கும், இப்படியே இருக்கும். ஒரு வீட்டுல போட்டோ இருக்கு சார், அந்த போட்டோவுல விரலோட படம் இருக்கு, விரல் தாடையில விரல் இருக்கு, அப்படியே இருக்கு. இது என்னன்னு கேட்டேன். போட்டோ எடுக்கிறவர் முகத்தை பார்க்க காட்டுமான்னு சொன்னாரு. அது குனிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பின்னால இருந்தவங்க விரலை வச்சு தூக்குனாங்க, மறுபடியும் எடுத்தா விழுந்துருது, அப்படியே வச்சே எடுத்தாச்சு. எதுக்கு சொல்றேன், அந்த காலத்துல அப்படி நாணம் வெக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கு, உட்கார்ந்துருக்க வேண்டியதானே, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நல்லா அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கு. பக்கத்துல நான் அன்னைக்கு போறேன், எங்க படிச்ச பையன் கல்யாணம் பண்றான், போறேன், அந்த பொண்ணு அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கு, அந்த பைய தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கான். நான் போய் கேட்டேன், ஏண்டா நீ ஏண்டா குனிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் குனிஞ்சு இருக்க வேண்டாமா, அதுதான் இல்லை நம்மளாவது இருப்போமேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. இப்ப நிலைமை அப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்கா, சந்தோஷம், அவ்வளவுதான். சினிமாவுக்கு போனா உனக்கு என்ன, டிராமாவுக்கு போனா உனக்கு என்ன, வீட்டுக்கு போகாம இருந்தா என்ன, ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா இருக்க குடும்பங்கள்லாம், பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. நாம பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான் குடும்பத்துல நாம செய்ய வேண்டிய காரியம். இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு எங்க ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் இதோ சொல்றதுக்கு தயாராயிட்டார். சொன்னாங்க அவங்க ஏஜுக்கு அந்த காலத்து அனுபவங்களை முகத்தை பார்க்காம 3 வருஷத்துல 2 பிள்ளைங்க. அது அவங்க பக்குவமா சொன்னாங்க. அத இன்னைக்கு அது மாதிரி அது ஒரு மகிழ்ச்சிங்க, அது ஒரு ஆனந்தங்க. அதாவது நான் அப்பப்ப சொல்றது, நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. அப்படித்தான் வாழணும். அதாவது இன்னும் சொல்ல போனா, ஏங்க இங்க வாங்கன்னு ஆரம்பிச்சு ஏயா அங்க வாயா அப்படின்னு வளருது பார்த்தீங்களா, அங்கதாங்க அந்த அன்பு அருளா மாறுது. கல் நெஞ்சம் கூட கருணையாக மாறுறதுக்கு அதுதான் காரணம். அதான் வாழ்க்கையே. அதாவது வானத்துல வெண்மேகம் இருக்குது, கார்மேகம் இருக்குது. எது இறங்கி வரும்? கார்மேகம் இறங்கி வரும். யாரு வீட்டுக்குள்ள இறங்கி வர்றாங்களோ அவங்களால தான் அந்த நகைச்சுவையே பூக்கும், செழிக்கும். அது உறுதியா வச்சுங்க, எல்லா வீட்லயும் ஆம்பளை தான் இறங்கி வரும். ஏன்னா அது அண்ணனுக்கும் பொருந்தும், நவீனுக்கும் பொருந்தும், ஐயாவுக்கும் பொருந்தும், ஓங்கர சுதரத்துக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா வெளியில வேகமா போறான், வெற்றியை பெறுவேன் அப்படின்னு. ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது நான் தோற்பதற்கு தயாராகித்தான் உள்ள வரேன்னு ஒவ்வொரு ஆணும் வரணும். அதனாலதான் குடும்பம் ஜெயிக்குது. ஒருத்தர் தோக்கிறதுனால குடும்பம் ஜெயிக்குது, ஒட்டுமொத்த குடும்பம் ஜெயிக்குது. அன்னைக்கு கூட ஒரு என் சம்பளத்துல உன்னால வாழ முடியுமான்னு கேக்குறான் சார் அவன் மனைவிய. என் சம்பளத்துல உன்னால வாழ முடியுமாடின்னு கேக்குறான் கல்யாணத்துக்கு முத நாள். நான் வாழ்ந்துருவேன், உன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசியாண்டுது. அது கல்யாணத்துக்கு பிறகு ரசனை சார். அது இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எப்பயாவது ஒரு தடவை தான் அது பூத்து குலுங்கும். அதை நான் என்ன சொல்றேன், ஒருவர் பொறை இருவர் நட்புன்ற மாதிரி அப்படி எளிமையா சந்தோஷமா எடுத்துக்கிட்டாதான் அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுல கூட அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்ட மாமியார் பத்தி சொன்னாங்கல்ல, மாமியார் பத்தி சொன்னாங்கல்ல, உங்க ஒரு மனைவி ரொம்ப மும்முன்னு உட்கார்ந்து இருக்கிறா. அவங்க என்னம்மா என்ன ரொம்ப கோங்கமாகறேன்னு. இல்ல இல்ல உங்க அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா, என்ன இஞ்சி தின்ன குரங்கன்னு கேட்டாங்க. அது அப்படியா, அவங்க எதிர்க்கு ஆண்டி நீ தின்னன்னு கேட்டான் இவன். அதாவது அவங்க எதிர்க்கு ஏன் தின்னன்னு கேட்டானே, அந்த அம்மாவுக்கு அந்த கோபம் பல மடங்கா பெருகி போச்சு. என்ன இந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கிறான்.
ஐயா கூட சொன்னாங்க பாருங்க, பேராசிரியர் ஐயா தொடங்கும் போது சொன்னாங்கல்ல, பாட்டியை காணான்னு சொல்லி இன்றைக்கு 7 பிறப்புக்கும்னு பிரார்த்தனை பண்ணாருன்னு. இல்ல ஆரம்பத்துல தொடங்கும் போது சொன்னாங்கல்ல, இன்றைக்கு 7 பிறப்புக்கும்னு பாட்டி வேண்டுது. ஆனா தாத்தா என்ன வேண்டாரு, இதுவே 7வது பிறப்பா இருக்கணும்னு வேண்டாரு. ஏன்னா அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அதாவது இது என்ன தெரியுங்களா, சுமை வேற சுகம் வேற. குடும்பம் என்பது சுமையான சுகம். அதுதாங்க சுமையான சுகம். அந்த மகிழ்ச்சியில தானே சார் நாம எல்லாம் அழகா இருக்கிறோம். எவ்வளவு விஷயங்க சார். பெண்கள் மாதிரி ஒரு ஞான உடையவர்களை பார்க்க முடியாது. அதனால்தான் வயசு குறைவா பொண்ணையும் வயது கொஞ்சம் கூடுதலா ஆணையும் வச்சு கல்யாணத்தையே பொருத்தம் பார்க்கறான் இல்லைங்களா? ஏன்னா பெண்ணுக்கு அவ்வளவு இவனுக்கு கல்வி இருக்கும், அந்த பெண்ணுக்கு ஞானம் இருக்கும். அந்த கல்வியும் ஞானம் ஒன்னா சேரும் போதுதான் அந்த வாழ்க்கை பயணம் பிரமாதமா வெளிச்சமா இருக்கும். ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துறேன். கதவு ராத்திரி 8:30 மணிங்க, கதவு லேசா திறந்து இருக்குது, லேசா உருகழிச்சு திறந்து இருக்குது. உள்ள 8ஆம் வகுப்பு கிளாஸ் படிக்கிற பையனும் அவங்க அம்மாவும் டிவி படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் போகுது. உடனே அந்த அம்மா சொல்லுது, டேய் ஒப்பா வந்துக்கிறோம், போய் கேட்டை தரப்போ அப்படின்னுது. அப்பா வரல, ஆட்டுக்குட்டி வரல, வாயை மூடிங்கடமா. அவர் தான் இல்லைன்றதுக்காக தான் நான் தைரியமா உட்காந்து ஓம் பக்கத்துல படம் பார்த்துனுக்கிறேன். இப்ப போய் என்னை அதையும் பார்க்க விடாம கெடுக்கிற, போமா அப்படின்னு. இல்லடா ஒப்பா வந்துட்டார் போடா, இப்போ வரலன்னு மட்டும் வச்சுக்கா, இந்த டிவியை நான் நிறுத்தி விடுவேன்னா. சரி போடா போடான்னாரு. சொன்னாங்களா அந்த அம்மா. வெளியில வந்தா சார், கேட்ல கை வச்சு திறக்கிறான், தாப்பால திறக்கிறான், அந்த மனுஷன் வாசல்ல நிக்கிறார் சார். அப்படியே பகீர் ஆகி போச்சு அவனுக்கு. நேரம் உள்ள ஓடினாங்க. அம்மா எப்படிமா கண்டுபிடிச்ச? 2 வீலர் போகுது, 4 வீலர் போகுது, மக்கள் போறான், சைக்கிள் போகுது, சத்தமா இருக்குது. இந்த சத்தத்திலயும் லேசா கதவு ஒரு கழிச்சு இருக்குது, நீ ஆளை கூட பார்க்கல, எப்படிமா அவர் வந்தாருன்னு கண்டுபிடிச்சேன்னா. அதெல்லாம் அந்த ஆளு கூட குடும்பம் பண்றான 15-20 வருஷமா, எனக்கு தெரியாதா, போடா இந்த கதையெல்லாம் விடாத, நான் நிறுத்தி விடுவேன். சொல்றியா இல்லையான்னா. பாடுறா சொல்றேன் உட்காரு. இந்த தெருவிலேயே செருப்பை தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிறவங்க ஒப்பம் மட்டும்தான்டா. அவன் அவன் இந்த காலடி சத்தம் கேட்டுதான்டா நான் கண்டுபிடிச்சேன்னா. சார் அதாவது பல்லாயிரம் சத்தங்களுக்கு சத்தங்களுக்கு மத்தியில ஒரு கற்பனைக்கு மத்தியில அந்த கதையை பார்த்துங்கிறாங்க டிவியில. அதற்கு மத்தியில கதாபாத்திரத்தின் நிஜத்தை உணர்கிற ஞானம் அந்த பெண்ணுக்கு தவிர உலகத்தில் எது கிடையாதுயா. அதனாலதான் பாரதி சொன்னா, பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் அப்படின்னு. அதனால ஞானமுடையவர்கள் பெண்கள், அதை நம்ம மதிக்கணும், அதை போற்றணும், பாராட்டணும். ஏன்னா அவங்க ரொம்ப பிரில்லியன்ட் சார். ஒரு புருஷன் கூட காணாம போட்டான் சார். நானே 2 நாளா அவங்க தான் போய் எல்லாரும் தேடுறான். அந்த பர்டிகுலர் அவனுடைய மனைவி மட்டும் அதை பத்தி கவலையப்படல சார். அது நானே போய் வீடு தேடி சொன்னேன், ஏமா ஒரு விளம்பரமாவது பண்ணக்கூடாதுன்னு. பண்ணிடுறேன், மறுநாளே பண்ணிடுச்சு. அதுவும் போட்டோவை போட்டு விளம்பரம் பண்ணிடுச்சு சார், காணவில்லைன்னு. அப்புறம் தான் பகீர்நாத் பேப்பர் தூக்கின்னு ஓடன. என்னமா அவன் காணாம போனது ஓம் வீட்டுக்காரன், ஓம் படத்தை போட்டு நீ வச்சு விளம்பரம் பண்ணிக்கிறேன்னு. இல்ல நான் காணாம போனது தெரிஞ்சாலே அந்த ஆள் தானா வீட்டுக்கு வந்துருவான், அதனாலதான் இந்த நுட்பத்தை கையாண்டேன்னு சொன்னான். அதனால கல்வி என்பது ஆணுக்கு இருக்குது, ஞானம் என்பது பெண்ணுக்கு இருக்குது. இதை உணர்ந்துகிட்டு அப்படி கைகோத்து பயணம் பண்ணணும் சார். அதுதான் சார் வாழ்க்கையே. இது என் அனுபவத்துல நான் சில கேள்விப்பட்டது, பார்த்தது, ரசித்தது, கேட்டதுன்றதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இப்ப ஐயா மோகன சுந்தரம் வராங்க, இன்னும் அருமையா அதை மெருகூட்டுவாங்க. ரொம்ப அற்புதமா புலவர் ரொம்ப அற்புதமா 2 கருத்துக்களை ரொம்ப அற்புதமா சொன்னார். ஒண்ணும் இல்ல, ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு ஞானம் அதிகம்னாரு. ரொம்ப சரியான வார்த்தை. எனக்கு சார், நம்ம 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வீட்டுல இருக்கும், 8 மணி நேரம் ஆபீஸுக்கு. ஒண்ணே சமாளிக்கணும்னு முடிவு பண்ணா வாழ்க்கையில நீங்க உண்மையிலேயே நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா சமாளிக்க கத்துக்கணும். அது வீடா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி. சார் ஒண்ணும் இல்ல, நான் அமெரிக்கா வரும்பொழுதெல்லாம் நண்பர்கள் வீட்டுல தங்குவேன். அப்போ நம்ம தங்குற வீட்டுல இருக்க நண்பர் ஆபீஸுக்கு போகாம நம்ம கூடயே இருப்பாரு. நான் கூட கேட்டிருக்கேன், சார் நீங்க ஆபீஸ் போலியா? இல்லைங்க, நீங்க இருக்கீங்க, அதனால நான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்வாரு. அந்த கான்செப்ட் இந்தியாவில் அப்போ வரல. அதனால நான் கூட நினைச்சுவேன், பொறாமப்படுவாங்க, வீட்லயே இருந்து வேலை செய்யறதுல எவ்வளவு குஷி. அவர் என் கூடயே உட்கார்ந்து இருப்பாரு, பேசுவாரு, ஆனா ஒர்க் பண்ணுவாரு கம்ப்யூட்டர்ல. ஆனா அது எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம இந்தியாவில் இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்மெல்லாம் உட்கார்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது தான் அது தெரியுது.
ரொம்ப கஷ்டம் சார் உண்மையிலேயே. அதுக்கு ஆஃபீஸ் போய் தொலைச்சிடலாம். ஏன்னா ஆஃபீஸில் புது புது மூஞ்சிங்களாக இருக்கும் சார். இது அதே முகம் தான். திரும்பி என்ன பண்ணேன், லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா என்னோட பாஸ் லைனில் எதிர்க்க இருக்காங்க. அவங்க வந்து என்னோட ஹெச்ஓடி வந்து ஒரு லேடி, பார்க்க நல்லா தான் இருப்பாங்க. நான் பாட்டு பேசிட்டு இருக்கிறேன். என் ஒய்ஃபு பின்பக்கமாக வந்து ஸ்க்ரீனில் எங்கள் மேடத்தை பார்த்துட்டு இருக்கிறான். அவளுக்கு வந்து நான் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுறேன், இருந்தாலும் ஸ்க்ரீனில் லேடி ஃபோட்டோ பார்த்த உடனே என்ன பண்ணிட்டா, கிடு கிடு கிடுன்னு லேப்டாப்புக்கு அந்த பக்கம் வந்து நின்றுட்டான். நின்றுட்டு சைகையில் கேட்குறான் யார் அதுன்னு. எப்படிங்க சொல்ல முடியும்? நான் ஆன்லைனில் அஃபிஷியல் பேசின்னு இருக்கேன், எப்படி சொல்ல முடியும்? நான் திருன்னு முடிக்கிறேன். எங்கள் மேடம் வந்து வாட் மிஸ்டர் மௌனசனும் ஆர் யூ நாட் கம்ஃபர்டபுள்? நோ மேடம் நோ மேடம் அப்படின்னு ஒரு அசட்டு வழியாக சிரித்து மீட்டிங்கை முடித்தேன். முடித்த உடனே என் ஒய்ஃப் சொல்கிறா யார் அது அப்படின்னா, எங்கள் ஹெச்ஓடின்னு. அது என்ன ஊரில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட பேசும்போது பல்லெல்லாம் வாயா பேசுகிறீங்க, என்கிட்ட பேசும்போது மட்டும் உம்முன்னு பேசுகிறீங்களேன்னு. நான் சொன்னேன், இங்கே பாரு, அவங்க மாதம் கை நிறைய சம்பளம் தராங்க, அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது பல்லெல்லாம் வாயா பேசுகிறேன். நீ அந்த சம்பளம் முழுசாக பிடுங்குற. கொடுக்குறவங்கள பார்த்தா சிரிப்பு வருமா, பிடுங்குறவங்கள பார்த்தா சிரிப்பு வருமானு. இந்த ஆஃபீஸில் சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் வந்து தமிழ் படிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போனவன். எங்களுக்கு ஒரு சிஇஓ இருக்கார். அவரும் தமிழர் தான். ஆனால் அவர் புதுசாக ஜாயின் பண்ண அன்றைக்கி என்னை கூப்பிட்டாருங்க. என்னை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் தமிழில் பேசுவீங்களாமேன்னு. ஆமாம் சார்னேன். மீட்டிங்லாம் பேசுவீங்களாமே? ஆமாம் சார்னேன். ஆனால் ஒன்று தம்பி, இங்கே வந்து இனிமேல் தமிழ்லாம் ஆஃபீஸ் உள்ள பேசக்கூடாதுன்னு. ஏன் சார்? அஃபீஷியல் லாங்குவேஜ் ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னாரு. நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது. ஓகே சார் அப்படின்னா. இனிமேல் ஆஃபீஸுக்குள்ளே நீ தமிழ் பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் டெக்கோரம் முக்கியம்னாரு. எனக்கு அந்த டெக்கோரம்னாலே என்னன்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன், ஒரு ஓரமாக போயிட்டு அவங்க செக்ரட்டரிக்கிட்ட, இவர் ஏன் டெக்கரேஷன் பற்றி என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, யோ அது டெக்கோரம்யா அப்படின்ச்சு. அதான் அந்த அளவுக்கு. அப்புறம் அவர்கிட்ட பேசுறதே விட்டுட்டேன் சார். ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதை மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்கிறது ரொம்ப கஷ்டம். விட்டுட்டேன், எதுக்கு பிரச்சனைன்னு. ஆனால் அன்னைக்கு நான் ஸ்கூட்டர் வச்சுக்கிட்டு தான் ஸ்கூட்டரில் ஆஃபீஸுக்கு போகிறேன். தெரியாதனமாக வந்து முன்னால் ஒரு சின்ன வேனு, இந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்க அந்த வேன் பேரையே. அது என்ன வேணும், எல்லாருமே குட்டியானன்னு சொல்லியே பழகியாச்சு. அதில் இடிச்சுட்டு மட்காடு நசுங்கிடுச்சு. லீவு போடணும், ஏன்னா மெக்கானிக் கிட்ட போகணும், லீவு போடணும். எப்படி இருந்தாலும் சிஇஓ கிட்ட தான் லீவு சொல்லணும். இந்த ஆள்கிட்ட இங்கிலீஷில் சொல்லி தொலைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஏதோ சொல்லி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோன்னு ஃபோன் வச்சு, குட் மார்னிங் சார், மை வெஹிக்கிள் சார் ஹிட் குட்டியான சார் அப்படின்னேன். அவன் டக்குன்னு ஆர் யூ ரைடிங் இன்சைட் த ஃபாரஸ்ட்னு என்னமோ சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க. ஏன்னா வண்டி நசுங்கிடுச்சு மட்காடுன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னன்னு தெரியாது. சரி, மட்காடு சொட்டையாயிடுச்சின்னு சொன்னால் அவர் தன்னை திட்டுறேன்னு நினச்சிப்பார். எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஐ எம் நாட் வெல் சார்ன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அதாவது அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனால் எல்லா இடத்துலையும் வெற்றி அடையலாம் சார். என்னோட ஹெச்ஆர் மேடம் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீ வேலை செய்யாத, ஆனால் டைமுக்கு வரணும். இந்த லேட்டாக வந்தால் மட்டும் அந்த அம்மாவுக்கு வந்து சாமி ஆடும். அன்றைக்கி நான் லேட்டாக போயிட்டு அந்த பசங்க சொன்னாங்க, ஹெச்ஆர் மேடம் ரொம்ப கோபமாக இருந்தாங்கன்னு. நேராக உள்ளே போனேன். வாட்ஸ்அப் ஒன்று ரொம்ப சிம்பிள் மேம், நீங்கள் கட்டி இருக்கிற சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு. அவ்வளோதான், ஸ்வைன்னு இறங்கிட்டாங்க. ரியலி எங்கள் ஹஸ்பண்ட் கூட காலையில் அதே தான் சொன்னார். அதாவது அந்த ஆள் வீட்டிலே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான். சரி நமக்கு என்ன, ஓகே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இப்போல்லாம் என்னென்னா, அந்த அம்மா திட்டுற மாதிரி இருந்ததுனாலே டக்குன்னு ஏதாவது ப்ளீஸிங்காக பேசுகிறது. மேம் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன், சார் மேம் நீங்கள் எப்படி மேம் கரெக்டாக இவ்வளோ கரெக்டாக மேக்கப் பண்ணுறீங்க, என் வீட்டில் இருக்க மிஸ்ஸஸ் தெரியவே மாட்டேது மேடம், எப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம், அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸு கொடுங்க மேடம் அப்படின்னா. அவங்களுக்கு ரொம்ப குஷி. லேடி தானே சார், என்ன இருந்தாலும் நம்ம மேக்கப் வந்து இவன் இவ்வளோ பாராட்டுறானேன்னு. என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு கெட் டுகெதரில் ஃபேமிலியோடு வரணுன்றதுனால என் ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டேன். அந்த அம்மா நான் சொன்னதை சீரியஸாக இருந்துச்சுன்னு என் ஒய்ஃப்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என் ஒய்ஃப் சொல்கிறா, என்னங்க உங்கள் மேடம் லூஸாக இருக்கிறாங்கன்னா. ஏன்னு என்னன்னே தெரியல, திடீர்னு என்கிட்ட வந்து மேக்கப் எப்படி போடுறதுன்னு ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க, லூசுத்தனமா அப்படின்ச்சு.
அப்பதான் நினைச்சேன் நம்ம சொன்னதை தான் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு. டக்குன்னு நான் சொன்னேன், இப்போ 10 நிமிஷம் பேசுனதுக்கே எங்க மேடத்தை லூசுன்றியே, அந்த லூசு கூட தான் 8 ஹவர் வேலை செய்யறோமே, எங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டம்னு அப்படி திருப்பி அப்படி போட்டேன். சார் எல்லாமே அப்படிதான் சார். நட்பு ஐயா தெரியும், நட்புன்றது ரொம்ப கஷ்டம் சார். வள்ளுவர் பாருங்க, வார்த்தையிலேயே சிக்கனம் வச்சவர் இல்லையா? 1.25 அடியில திருக்குறள் உலகத்தையே கொடுத்தாரு. ஆனா நட்புக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 5 அதிகாரம். ரொம்ப கஷ்டம். ஒரே அலைவரிசையில இருக்கணும் நட்பு. நிறைய பேருக்கு வராது. எனக்கு வந்து இல்ல, எல்லார்கிட்டயுமே ஃப்ரெண்டா இருக்கணும்னு எப்பவுமே ஆசைப்படுவேன் சார். எல்லார்கிட்டயுமே யாரா இருந்தாலும் சரி. அன்னைக்கு மேல்மருவத்தூர் வண்டி இல்லை, டிராவல்ஸ் புக் பண்ணேன். விடிய காலையில ஃபேமிலியோட மேல்மருவத்தூர் போகலான்னு வந்தான். டிரைவர் வந்தான். டிரைவரை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா டிரைவர் கண்ணெல்லாம் சிவப்பா, குடிக்கல, குடிச்சிட்டு வரல, விடிய காலையில் வரான், குடிச்சிட்டு வரல, ஆனா தூங்காம வந்திருக்கான். தூக்கம் இல்லை அவனுக்கு, நல்லா தெரியுது. தம்பி நீங்க தூங்குனீங்களான்னு. இல்லை சார், நான் நைட்டு தான் வந்து மதுரையிலேருந்து வந்தேன், இன்னைக்கு இப்போதான் வந்தேன், நைட்டு டிரைவ் பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அலாட் பண்ண டிரைவர் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டாரு, அதனால வந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா தூங்கிட போறான்னு. எப்பவுமே தூக்க கழகத்தில் இருக்கவங்களோட உட்காந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் பேச்சு கொடுத்துக்கினே வந்தாக்கா கவலை இல்லை, அவங்களுக்கு வந்து தூக்கம் வராதுன்றதுனால அவருக்கு பேச்சு கொடுத்துக்கினே வரலான்னு டிரைவர்கிட்ட என்ன சார் பேசுவோம், பெட்ரோல் ஏதாவது பேசணும் இல்லையா. நான் என்ன பண்ணேன், தம்பி சினிமா பார்ப்பியான்னு. பாப்பா சார் அப்படின்னா. அப்படியா? சின்ன பையன், 25 வயசு பையன். சினிமாவில் உனக்கு யாரை பிடிக்கும் ஹீரோ அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், அவன் அஜித் பிடிக்கும், விஜய் பிடிக்கும், ஏதாவது சொல்லுவான் போல இருக்குதுன்னு. சார் அவன் முத்துராமனை பிடிக்கும்னா எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஏன்னா முத்துராமனை பிடிக்கும்னு 25 வயசு பையன் சொல்றான். அப்புறம் நான் சொன்னேன், தம்பி நீ சம்பளம் வாங்கி அப்படியே ஒய்ஃபுக்கிட்ட கொடுப்பியா அப்படின்னு. அப்போ சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னு. நீ இந்த யுகத்தில் இருக்கிறவனே இல்லை, உங்ககிட்ட ஃப்ரெண்டாகவே இருக்குன்னு இச்சாலம் பரவாயில்லன்னு. அதாவது ஃப்ரெண்டாக இருக்கிறதும் ரொம்ப இது சார், ரொம்ப கஷ்டம். ஒரு நட்புக்கு வந்து எப்படின்னா ஒரே அலைவரிசையில் இருக்கணும். சில பேர் இருக்கான் சார், கூடவே தான் இருப்பான், நல்லவனா கெட்டவனானே தெரியாது. என் ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டில் இருக்கான் சார், 10 வருஷம் ஒரே இடத்துல வேலை செய்கிறோம். அவன் ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரியும், என் ஃபேமிலியை பற்றி அவனுக்கு தெரியும். ஆனால் இன்னைய வரையும் அவன் நல்லவனா கெட்டவனானே என்னால் கண்டுபிடிக்க முடியல சார். அன்னைக்கு பார்த்து ஒரு புது ஷர்ட்டு சார், 2000 ரூபாய் வாங்கிட்டு போய் எப்படா இருக்குன்னு. எவ்வளோ சட்டை வேலைன்னா 2000 ரூபான்னு. எந்த கடையில் வாங்கினேன்னு கடை பேர் சொன்னேன். டக்குன்னு நான் பண்ணா, இதே சட்டையை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடை பேரை சொல்லி அந்த கடைக்கு போய் 1500 ரூபாய்க்கு பார்த்தேன், ஆனால் நல்லா இல்லைன்னு வச்சுட்டு வந்துட்டேன். அப்படின்னு அர்த்தம், நம்ம 2000 ரூபாய் குப்பையில் போட்டோன்னு அர்த்தம். அவனுக்கு அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக இருக்கான். அவன் நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு திடீர்னு சொல்கிறான், டே யோகா சேர்க்கலாம் வர்றா அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு எதுக்குடா யோகான்னு. யோகா சேரலாம், நான் கூட சேர்ந்துட்டேன், நீ வானா. நான் சொன்னேன், இப்போ எதுக்கு யோகா என்ன சேர சொல்கிற, எனக்கு என்னத்துக்கு யோகான்னு. அவன் சொன்னான், சார் என்ன நீ இப்படி சொல்கிற, நம்ம பிரைம் மினிஸ்டர் யோகாலெல்லாம் சேர சொல்கிறாரு அப்படின்னா. சார் இவன் தான் 500 ரூபா 1000 ரூபா ஒழிச்ச போது அவ்வளோ பேசினவன். இன்னைக்கு ஆக்சுவலி என்ன தெரியுமா, அவன் எங்கேயோ போய் யோகா கிளாஸ்னு ஒரு 3000 ரூபாய் கட்டிட்டான் சார். நான் கட்டாமல் அந்த 3000 ரூபாய் எனக்கு மிச்சமாக இருக்குதுல்ல, அதனால அதை எடுத்து போய் எப்படியாவது கட்ட வைக்கிறதுக்கு யோகாவான்னு. அதெல்லாம் இல்லைங்க, அன்னைக்கு ஒரு நாள் நடந்தது இன்னி வரையும் என்னால் மறக்க முடியாது சார். இன்னும் எனக்கு அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியாது சார். காலையில் போகிறேன் சார், ஒரு 10 மணிக்கு போய் ஆஃபீஸுக்கு போயிட்டு கீழே போய் டீ குடிச்சிட்டு மேலே வந்த உடனே சொன்னான், எங்கடா போயிருந்த அப்படின்னா. டீ குடிக்க போனேன்டா. நல்லா என்னடா நீ அப்படின்னா. என்னடா இல்லை எம்டி டேபிளுக்கு வந்தார், உன்னை எங்கன்னு கேட்டார், நீ வெளில போயிருக்கேன்னு சொன்னேன், டீ சாப்பிட கோவமாக போயிட்டாரு அப்படின்னா. உண்மையிலேயே பயந்துட்டேன், ஏன்னா எம்டியில் நம்ம சீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். பார்த்தா ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டேன். அவன் எதுக்காக வந்திருப்பாரு, ஆனால் இன்னைக்கு எம்டி கோவமாக இருக்காரா அப்படியே பில்டப் பண்ணுறான் சார். எம்டி ரொம்ப கோவமாக இருந்தார், ஏற்கனவே டெஸ்பேச்சில் ஒருத்தனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா. அப்படியே பயந்துன்னு திடீர்னு சொல்கிறான், நீ இந்த பட்டிமன்றத்துக்கு போகிறதுக்காக உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுப்பியா, அது யாராவது சொல்லிட்டு இருப்பாங்களான்றான். இன்னும் பயமாக இருக்குது சார். மதியானம் சாப்பாட்டு கூட போகல சார், 5 மணி வெளியே இருக்கிறேன், சீட்லேயே உட்காந்துருந்தேன். 5 மணிக்கு இவன் போக மாட்டான் வீட்டுக்கு. என்னன்னா எப்படி எம்டி ஒன்று கூப்பிடு, அதாவது என்ன அர்த்தம், எம்டியை கூப்பிட்டு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தராருன்னு அவனுக்கு தெரிஞ்சுங்கன்னா திருப்தியாக போவான் வீட்டுக்கு. அதுக்காக உட்காந்துக்கிறான் சார். 5:30 மணிக்கு எம்டி கூப்பிட்டாரு, போனேன். இவன் 5 மணிக்கே வீட்டுக்கு போறவன் எனக்காக வெயிட் பண்றான், ஏதாவது நான் எந்த கதிக்கு போறேன்னு பார்க்கறதுக்காக.
எம்டி ரூமுக்கு போனவுடனே எம்டி என்ன பண்ணிட்டாரு, காலையில் சீட்டில் இல்லை நீங்கள் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாரு. அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி பர்த்டே இல்லை, ஆனால் சர்டிஃபிகேட் படி அன்றைக்கி தான் பர்த்டே. இப்போ எம்டி டேபிளில் எப்போவுமே ஸ்டாஃபோட நம்ம சர்டிஃபிகேட்டில் கொடுத்த பர்த்டேவை என்னன்னைக்கு யாருக்கு பர்த்டேவோ அதை வைப்பாங்க. அவருக்கு பிடிச்சிருந்தா வந்து டேபிள்கிட்ட விஷ் பண்ணிட்டு போவார். அது ஒரு இது, அதுதான். அதுக்காக நான் காலையிலேருந்து அவஸ்தைப்பட்டேன். இவனும் பில்டப் பண்ணான். எம்டியை பார்த்துட்டு வந்தேன், அப்படியே ஆர்வமாக பார்க்குறான் என்னென்னு, சஸ்பென்ஷனா டிஸ்மிஸ்ஸா ட்ரான்ஸ்ஃபரா என்ன நடந்தது இவனுக்குன்னு ஆர்வமாக பார்த்துன்னு இருந்தான். கடைசியில் பார்த்து என்னடா ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லைடா வாழ்த்து சொன்னாருன்னு. அவனுக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. சார் முகம் சொல்லுது, ஆனால் சமாளிச்சுன்னு சொல்கிறான், நான் வேண்டாத தெய்வம் இல்லைடா, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கீழே போகும்போது பிள்ளையாருக்கு ஒரு ரெட்டை தேங்காவாக உடைச்சிரு அப்படின்ட்டு போகிறான். அதாவது அவன் நல்லவனா கெட்டவனான்னு இது வரையும் தெரியாது. அதனால மனுஷங்களை சார் எப்பவுமே மனுஷங்களை வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டோம் வச்சுங்களேன், வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் நம்ம ஜெயிச்சிடலாம். மனுஷங்களே நம்ம பீஸா மாதிரி தான் சார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பீஸா வந்து ஆர்டர் பண்ணீங்க வச்சுங்க, ஸ்கொயராக வரும். ஓப்பன் பண்ணீங்க வச்சுங்களேன், ரவுண்டாக இருக்கும். ஒரு பீஸும் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரையாங்கிளாக வரும். மனுஷங்களும் அப்படிதான். பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், பழகும்போது ஒரு மாதிரி இருப்பான், உண்மையிலேயே வேற மாதிரி இருப்பான். அவனை படிச்சுட்டீங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. இதை என்னை விட அற்புதமா நம்ம ஐயா கணசுத்த பேச சொல்லி முடிப்பாரு. நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. நம்முடைய மோகன சுந்தரம் அவர்கள் மனுஷனை பிச்சு பிச்சு காமிச்சாரு. பிசாவா அழகா சதுரமா பெட்டி வரும், வட்டமா பீஸா வரும், உள்ள நீங்க பாத்தீங்கன்னா முக்கோணமா இருக்கும். அப்படித்தான் மனிதன் என்று ரொம்ப அழகா அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் சொன்னார். ஐயா வந்து சண்முகவடி வேலையா அவங்க மாமியார் கதவாவே மாறி பேசுறதா சொன்னார். என்ன அழகான கதை அது. கருமரத்தால் செய்த கதவுன்னு பழைய இலக்கியம். முன்ன இது இலக்கியத்துல பாடியிருக்கான் நம்மாடு முன்னாலே. அந்த கதவு பேசிச்சுங்கிறீங்க பாத்தீங்களா, அது கருமரத்தால் செய்த கதவு. அந்த கரிய மரத்துல செய்யப்பட்ட கதவு பேசுனுச்சுங்கிறதான் நம்முடைய ஐயா சண்முகோடி பேர் ரொம்ப அழகா சொன்னார். அடுத்து ராமலிங்கம் சொன்னார், இந்த காலனி ஊரா கேட்கிற மாதிரி காலனி வச்சிருக்கவர் அவர் ஒருத்தர் தான். காலனி முழுக்க கேட்கிற மாதிரி காலனி. உங்க அப்பா செருப்பு சத்தம் எனக்கு தாண்டா தெரியும். இன்னும் சில பேரு அப்பாவுடைய மோட்டர் சைக்கிள் சத்தத்தை கேட்டே சொல்லிடுவா, இந்த சத்தம் இந்த வண்டி ஒண்ணுக்கு தாண்டா இருக்கு, அகில உலகத்திலையும் வேற வண்டிக்கு கிடையாதுன்னு அத சொன்னாரு. அவருடைய அனுபவத்துல முதல்ல எல்லாம் இங்க வாங்கன்னாங்க, இங்க வாயேங்கிறாங்க இப்பன்னாரு. ராமலிங்கம் நீங்க கொஞ்சம் பழைய காலத்துல இருக்கீங்க, இப்ப எல்லாம் வாடா போடாதான், வாயேம் போயெல்லாம் கிடையாது. நீங்க இன்னும் பின்னால வந்தீங்க, சண்முக நம்முடைய மோகனசுந்தரம் காலத்துக்கு வந்து அதுக்கும் கீழே போனீங்கன்னா வாடா போடாதான். ஆனா எல்லாம் என்ன ஒண்ணு, அன்புதான். அன்பு இடையோடி கிடக்குமானால் அதுல எந்த முத்த கோர்த்தா என்ன? சண்முகவடி வேலு 4 முத்த கோர்க்கிறாரு, ராமலிங்கம் 3 மணிகளை கோர்க்கிறாரு, மோகன சுந்தரம் பல வைரங்களை கோர்க்கிறாரு. நான் அந்த நூலை கொடுக்குறேன். எல்லாம் அந்த நூலாத்தானே இருக்கு. அன்புங்கிற நூல் இருந்தா எல்லாம் நல்லா தானே இருக்கும் என்று அழகாக சொல்லி முடித்திருக்கிறீர்கள். இதுல எங்க பாட்டி என் திருமணத்தை பத்தி சொன்னதை கண்டிப்பா சொல்லிடும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. கண்ணதாசனுக்கு என்ன பேர்? பிறந்த பிறவியில் அவருக்கு பேரு முத்தையான்னு பேரு. அவர் ஒரு 5-6 பொண்ணை பார்த்துட்டு வந்தார். அவங்க அம்மா கேட்டாங்க, ஏண்டா முத்தையா உனக்கு எந்த பொண்ணை பிடிக்குதுன்னாங்க. அவர் பாருங்க எப்பவும் போல அவருக்கே உரிய இயல்புப்படி எல்லா பொண்ணையும் பிடிச்சிருக்கு ஆத்தான்னாரு. ஆத்தான்னா தாய். அம்மா எனக்கு எல்லா பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னாரு. இது அவர் வாழ்க்கையில நடந்தது. நான் போய் பொண்ணு பார்த்து வந்தேன். எங்க பாட்டி ஏற்பாடு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப நல்ல பய 11ஆம் வகுப்பு மட்டும் 4 வருஷம் படிச்சிருக்கிறான். அவன் மாதிரி ஒரு நட்புக்கு அடையாளம் யாரும் கிடையாது. கீழே இருக்கிற நண்பர்கள் வரட்டும், தம்பிகள் வரட்டும்னு காத்திருந்து கூட்டிட்டு போனவன்.
அது மாதிரி விட்டு வகுப்புகளை தாவர பழக்கம் அவங்ககிட்ட கிடையாது. சங்கரையருடைய மாணவன் அவர் என்ன விட புலி எங்க வாத்தியார். அவருடைய மாணவன் சொல்லி இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஒரு எப்படியோ பொண்ணுகளை தயார் பண்ணி வச்சுட்டாரு. நானும் கண்ணதாசன் மாதிரி நினைச்சுக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்தேன். எங்க பாட்டி உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? கண்ணதாசன் மாதிரி முத்தையா மாதிரியே நானும் எல்லா பொண்ணையும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஓன்னு உட்கார்ந்து அழுதுட்டான் எங்க பாட்டி. ஏன் இப்படி பண்பாடு இல்லாம பேசுறானே அப்படின்னா, இல்ல அவ ஒருத்திக்கும் ஒன்ன பிடிக்கிறாடான்ட்டான். உனக்கு 6 பேரையும் பிடிச்சிருக்கலாம், உனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கலாம், ஒன்னே ஒருத்தருக்காவது பிடிக்கணுமேங்க. அந்த ஒருத்தருக்காவது பிடிச்சதுதான் நாங்க. இந்த ஒருத்தருக்காவது பிடிச்சிருக்கிறத பத்தி தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பிடிப்பா பேசிக்கிட்டு இருக்கோம். இனி இல்லங்கள்ல நடந்தத ஓரளவு சொல்லி நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்தாப்புல வெளியிடங்கள்ல என்ன நடக்குது, வெளியிடங்கள்ல எப்படி நடக்குதுங்கிற இந்த நகைச்சுவையில சண்முகவேலு மன்னன் வெளியிடங்கள்ல என்னெல்லாம் நடக்குது, பள்ளிகள்ல என்ன நடக்குது, கல்லூரிகள்ல என்ன நடக்குது, மருத்துவமனைகள்ல என்ன நடக்குது, செவிலியர்கள்ல என்ன நடக்குது, எல்லாத்தையும் அவர் ஏராளமா கதையா வச்சிருக்காரு. எங்க சண்முகவேலு இல்லத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க, நான் உங்களுக்காக பஞ்சரா போன சைக்கிளை வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப அருமை. எங்க அண்ணன் எதை சொன்னாங்கன்னாலும் அதுல ஒரு அழகு இருக்கும். 6 பொண்ணையும் இவருக்கு பிடிச்சது உண்மைதான். ஆனா எந்த பொண்ணுக்கும் இவரை பிடிக்கல. நான் பொண்ணு பார்த்த போது அப்படிதான் நடந்தது. நான் பொண்ணு பார்க்க போகல, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் போல எங்க அம்மாவை நீ பாத்துருவாமா, நீ பாத்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா போதும்னு சொன்னேன். எங்க அம்மா பாத்துட்டு வந்துட்டாங்க. எப்படிமா இருக்குன்னு, மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம்ல மகாலட்சுமி, நான் அதை நினைச்சுக்கிட்டு அப்படின்னா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன். அப்புறம் நான் வந்த உடனே கேட்டேன் எங்க அம்மாட்ட, என்னமோ மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னு சொன்னியம்மா அப்படின்னேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னது, மகாலட்சுமியே இப்படிதான்டா இருப்பான்னு. நமக்கு எவங்க கண்டாங்க மகாலட்சுமிய? ஒண்ணும் இல்லைங்கய்யா. எதையும் சுவையா சொல்றதுக்கு நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட கத்துக்கணும்னு சொல்லி சொன்னா அது எங்க வாரியார் சாமி கிட்ட கத்துக்கலாம். உங்களுக்கு நகைச்சுவை இமயம்னு பட்டம் கொடுத்தாரு. அந்த நகை ஐயா என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, வாரியார் சாமி ஒரு செய்தியை சொல்ற போது அதை இயல்பா அப்படி கொண்டு நகைச்சுவை ஆக்கி விட்டுருவார். ஒரு தடவை இந்த ஊர்ல ஒரு பெரிய செட்டியார், அவருக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் வீட்டுலதான் வாரியார் வந்து தங்குவார். அவர் எதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார், கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, மகாபாரதம் பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு, எதுக்கு வந்து இவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு மாலை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறார், பெரிய மாலை இருக்கு. வாரியார் இதை கவனிச்சுட்டே இருக்கிறார். மாலை வச்சிருக்கிறாரு, ஆனா போட மாட்டேங்கிறாரு, வச்சுட்டே இருக்கிறாரு. வாரியார் சாமி கழுத்துல ஒரு மாலை இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு ஒரு மாலைய, அந்த மாலைய ஒரு புள்ள கேள்வி கேட்டாரு. ஒரு பிள்ளைய, அந்த புள்ள பதில் சொன்னிச்சு, தான் கழுத்துல இருந்த மாலையை கழட்டி அதை கொடுத்துட்டாரு. இப்ப மாலை கழுத்துல மாலை இல்லாம வாரியார் உட்கார்ந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு செட்டியார் என்ன பண்ணார், விறுவிறுன்னு போய் இந்த மாலையை அவருக்கு போட்டார். இத வாரியார் என்ன பண்றார், ஒரு நகைச்சுவையை ஆக்குறார். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், துரைசாமி செட்டியார் மாலையை வச்சுக்கிட்டு போட மாட்டேங்கிறார். இப்ப போடுவார்னு நினைச்சிட்டு இருக்கேன், போடவே மாட்டேங்கிறார். நான் என்ன பண்ணேன், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கழுத்துல இருந்த அந்த மாலைய கயட்டி பிள்ளைக்கு பரிசா கொடுத்துட்டேன். இப்ப வெறும் கழுத்தா இருந்த உடனே இவர் கொண்டாந்து போட்டார், வேற வழி இல்லை போட்டார். இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னார். கடையில பூக்கடையிலேயே இவர் என்ன செய்வார், செட்டியாரு ஒரு ஒப்பந்தம் பண்ணிருப்பார், கான்ட்ராக்ட். கொண்டு போறேன், வாரியார் கழுத்துல மாலை இல்லை என்ன போடுவேன், அப்படி போன மாலை இருந்துகிட்டே இருந்தா நான் திருப்பி கொண்டு வந்துருவேன், வாடகை மட்டும் 5 ரூபான்னு சொல்லி வச்சிருக்கிறார். மாலைய வாடகைக்கு வாங்கிட்டு வர செட்டியார் இவர் ஒருத்தர் தான்.
நான் என்ன பண்ணேன், இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மாலையை கழட்டி போட்டேன். வேற வழி இல்லை, அவரு போட்டார். செட்டியாரே ஏமாந்தீங்களா? அது ஒண்ணுமே இல்லை, அதை ஒரு ஜாலியா ஆக்குற. அதே மாதிரி என்ன பண்ணார், ஏகலைவன் வந்து கட்ட விரலை வெட்டி கொடுன்னு சொல்லி துரோணர் கேட்கல, அவனாதான் கொடுத்தான்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டார். எதுக்கு உட்கார்ந்து இந்த ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், இல்ல பாரதத்துல வியாச பாரதத்துல அப்படிதான் இருக்கு, இவர் கேட்கிறார் எனக்கு குருதட்சிணை கொடுன்னு கேட்கிறார், அது அவன் கட்ட விரலை வெட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்படி 2 பேருக்கும் விவாதம் நடக்குது. இதுக்கு எங்க முடிவு? இவரு இப்படி சொல்றாரு, அவன் அப்படி சொல்றான். ஒரு வழி பண்ணாரு பாருங்க வாரியார். அதுதான் ஒரு பெரிய அனுபவம்ங்கிறதுக்கு அடையாளம். இந்த பாருப்பா, நீ சொன்னது மட்டும் பாரதத்தை எடுத்து பார்ப்போம், இருந்ததுன்னு வையி 1 லட்சம் ரூபா, சரியா 1 லட்சம் இதை உட்கார்ந்துருக்க செட்டியார் கொடுப்பாருங்க. இவரு தப்பா சொன்னதுக்கு செட்டியார் 1 லட்சம் ரூபாய் கொடுத்த செட்டியார் சிரிக்கிறார், அந்த கேட்டவன் சிரிக்கிறான், எல்லாரும் சிரிக்கிறான். அந்த விஷயம் மறந்து போச்சு, அந்த விஷயம் மறந்து போச்சு. இதுதான் அனுபவம்ங்கிறது. அதே மாதிரி ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, திருவாரூர்ல அவர் பேசிட்டு இருக்கிற போது எழுந்துச்சு சத்தம் போட்டுடுச்சு. ஏன் சாமி எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களை நீங்க இப்படி இழிவுபடுத்தி பேசுறீங்க, பொம்பளைங்களை கேவலமாவே பேசுறீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு கத்துச்சு. எல்லாரும் 1000 பேர் உட்கார்ந்து கிடத்த எல்லாரும் அதை கவனிக்கிறாங்க. அப்படியே எல்லாம் ஒரு அமைதியா போயிடுச்சு கூட்டம். இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஒரு வேலை செஞ்சாரு. அந்த அம்மாவை விட சவுண்டு கூடுதலா கொடுத்தாரு. உட்கார் அப்படின்னாருல, அந்த அம்மா பயந்து போய் உட்கார்ந்துச்சு. இப்ப அதை என்னவா ஆக்கணும், நகைச்சுவை ஆக்கணும். ஆக்கி அந்த சூழ்நிலைய எளிதா ஆக்கணும். அதுக்காக என்ன பண்ணார், உடனே சொன்னார், என்னையே நீ இந்த பாடுபடுத்துறியே, உன் வீட்டுக்காரனை என்ன பாடுபடுத்துவேன்னாருல. அந்த அம்மாவும் சிரிச்சு, உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் சிரிச்சு. இப்ப வாரியார் சாமி அந்த கலையில ரொம்ப வல்லவர், எடுத்து வைத்து கொண்டு அதை சொல்லுவதுல ரொம்ப வல்லவர். ஒரு தடவை திருவாரூர்ல தான் நடந்துச்சு, மகாபாரதம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல வந்து சகாதேவனை பத்தி பேசுறாரு. சகாதேவன்கிறவன் கடைக்குட்டி பிள்ளை. கடைக்குட்டி பிள்ளை எப்பவும் ஞானியாயிருப்பான். கடைக்குட்டி பிள்ளைகள் எப்பொழுதும் ஞானியா இருப்பான். ஏன்னா அப்பனுக்கு ஞானம் வந்த பிறகு பிறக்கிறவன் அவன், அதனால இவன் ஞானியா இருப்பான். இன்னொன்னு, இவன் பிறந்து அப்பனை ஞானியா ஆக்கிடுவான். 2ல 1 எல்லாம் சொல்லிவிட்டு அது வரைக்கும் கதையா தான் போயிட்டே இருக்கு. ஒன்னும் ஒரு கலகலப்பு இல்லை கூட்டத்துல. டக்குன்னு என்ன பண்ணாரு, உட்கார்ந்து இருக்கவங்கள பார்த்தாரு, இதுல யாராவது கடைக்குட்டி பிள்ளைங்க இருக்கீங்களாடாப்பா அப்படின்னாரு. ஒரு 10 பேர் எழுந்தான். நான் தான் கடைக்குட்டி பிள்ளை, நான் தான் கடைக்குட்டி பிள்ளை. வாயை பொத்திக்கிட்டு சிரிக்கிறார், இப்படி உளுந்து சிரிக்கிறார். சிரிச்சுக்கிட்டு சொன்னார், உட்காருங்கடா, உட்காருங்கடா, உங்க அப்பா அம்மா பாத்துட போறாங்க, உட்காருங்க. ஏண்டா, எந்த விஷயத்த யாரு முடிவு பண்றதுன்னு ஒரு விவசாயே இல்லையாடா? நீ கடைக்குட்டி பிள்ளையா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ண முடியாதுடா, உங்க அப்பா அம்மா முடிவு பண்ணணும். அவங்க என்ன நோக்கத்துல இருக்காங்களோ, இல்ல இப்பவே இன்னொன்னு தயாராகி இருக்கோ என்னமோ, நீ இதெல்லாம் தெரியாம இங்க வந்து சொல்லிட்டு வீட்டுல போய் உதவாங்காத, உட்காரு அப்படின்னு ஓன்னு சிரிப்பு. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அப்பதான் அவர் சொல்லுவார், எதுக்கு நகைச்சுவைன்னு சொல்லுவார். களத்து மேட்டுல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தன் சாக்க பிடிச்சிக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் மரக்காக அளந்து கொட்டுவான் நெல்ல. ஒரு 6 மரக்காக போட்ட உடனே எடுத்து ஒரு குலுக்குவான். அப்ப இன்னும் ஒரு 6 மரக்கா போடலாம். அதுதான் பேச்சு கருத்தாவே சொல்லிக்கிட்டு இருக்கிற போது ஒரு தேக்க நிலை வரும். அப்படி ஒரு குலுக்கி விடுறது மாதிரி ஒரு நகைச்சுவையை சொன்னோம்னா மேலும் கருத்துக்களை சொல்லலாம். நல்ல கருத்துக்களை வழங்குவதற்கு நகைச்சுவை ஒரு ஆயுதமாக இருக்கும் என்று அழகாக சொல்லுவார். அது மாதிரிதான் எங்க நமசிவாய என்னை விட நகைச்சுவை, இடையில நகைச்சுவை சொல்றது ஒண்ணும் இல்லை. ஒருத்தர் பேசிட்டே இருந்தார் சார், ராத்திரி 7:30 மணி, டக்குன்னு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டார். சோ தட் ஐ ஆம் சேயிங்னார்ல நமசிவாய என்ன நடுவர். அவர் சொன்னாரு, தம்பி
என்ன பேசிக்கிட்டே இருந்தீங்க, டபார்னு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அவரு அதை நகைச்சுவை செய்யறேன்னு விட்டு, அது என்னமோ தெரியல ஐயா, 7:30 மணி ஆனா எனக்கு வருதுன்னாரு. நமசிவாய் என்ன சொன்னார், உங்களுக்கு வருதோ இல்லையோ எனக்கு 7:30 வந்துடுச்சுன்னாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்த. இந்த விஷயங்களை எடுத்து சொல்லுகிற பொழுது நகைச்சுவையாக சொன்னால் அது மனதிலே பதியும். நமசிவாயண்ணனுக்கு ஒருத்தர் மாலை போடுறார் கோயம்புத்தூர்ல. போடுறவரு நமசிவாயண்ணனை விட கொஞ்சம் வயசு கூடுதல் அவ்வளவரா இருக்கு. அவரோட வயசு அதிகமானவரா தெரிகிறார் பாக்குறது. வந்தவரு ஒரு துண்டு கொண்டு போத்தினார். போத்திட்டு சொன்னார், எங்க ஐயா காரைக்குடியில அழகப்பாவில நான் ஐயா இடம் தான் படிச்சேன், அங்க ஐயா எங்க ஆசிரியருக்கு நான் இந்த துண்டு போடுறேன்ட்டு போட்டேன். நான் மேடையில உட்கார்ந்தேன். நான் கேட்டேன், என்னன்னு உங்களோட வயசானவராகிறாரு, உங்க மாணவர்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க நமசிவாய் என்ன உடனே சொன்னார், ஓல்டு ஸ்டூடெண்ட் தம்பின்னார். சே, அதை விட அழகு எங்க கிடைக்கும்? ஓல்டு ஸ்டூடெண்ட் தம்பி, 2 அர்த்தம். வயசான மாணவர்னு ஒரு அர்த்தம், பழைய மாணவர்னு ஒரு அர்த்தம். ஓல்டு ஸ்டூடெண்ட் தம்பின்னார். அப்படி அந்த நேரத்துல பளிச்சுன்னு சொல்றது. வெளியில போயிட்டு ராத்திரி 2 மணிக்கு ஒருத்தன் வர்றான் சினிமா பார்த்துட்டு. இவரு ஹாஸ்டல் வார்டன் பிடிச்சுக்கிறாரு. தம்பி எங்க போயிட்டு வரீங்கன்னா, யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன்னா. அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா, அதையாவது பாஸ் பண்ணுங்க. நீ வேற எதுவும் பாஸ் பண்ண முடியாது, அதையாவது பாஸ் பண்ணு போ அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி நகைச்சுவை என்பது பெரிய பெரிய விஷயங்களை எளிதாக பதிய வைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வெளி உலகத்துல பார்த்தா ஏராளமாக கிடைக்கும். நண்பர் ராமலிங்கம் அவர்கள் என்னை விட ரொம்ப அனுபவம் உள்ளவர். அவர் சொல்றாரு பாருங்க. இப்ப அண்ணன் ரொம்ப அழகா பேசினாங்க. இப்போ என்ன அனுபவம்னாங்க, அவங்க அனுபவத்துக்கு நிகராகுமா? ஏன்னா எனக்கெல்லாம் நாமெல்லாம் வந்து என்னுடைய ஒரு நாள் போதுமா, அவ்வளவுதான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இது சம்பவத்தை கொண்டாந்து கண் முன்னாலே காட்சிப்படுத்திடுவார அண்ணன். அதுல வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதம். நினைச்சு சிரிக்க வைக்கிறவர்னு வச்சுங்களேன். அவரு வாரியார் சுவாமிகளை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே கேள்விப்பட்ட செய்தி தான். ஆனாலும் சில நேரங்கள்ல மேடைகள்ல நம்ம அதை சொல்லாம வந்துட்டோம்னா, இதை நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சார், ஏன் சார் சொல்லாம வந்தீங்கன்னு கேட்கிற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். நிறைய பேர் இருக்காங்க. நாம தான் நினைக்கிறோம் நம்ம சொன்னதே சொல்லாமா வேணாமா. அப்படி இல்ல, எப்ப கேட்டாலும் சிரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுலதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் சொன்னாரு, அதாவது ஒரு மேடை அனுபவத்துக்காக சொல்ல வர்றேங்க. நம்ம ஞானசம்பந்தம் இருக்காங்கல்ல பேராசிரியர் ஐயா, அவங்க ஒரு ஊர்ல பேசிட்டு மறுநாள் வேற ஒரு அரங்கத்துல பேசுறாங்க. பேசும்போது ஒரு நகைச்சுவைய அவங்க இயல்பா சொல்றாங்க. அப்ப ஆடியன்ஸ்ல ஒரு ஆள் கேட்டிருக்கிறான், இது நேத்தே நீங்க அங்க சொன்னீங்க அப்படின்னு. மற்றவங்களுக்காக தான் வேர்த்து போயிருக்கோம் சார், வெளுத்து போயிருக்கோம். ஆனா ஞானசம்பந்தம் சாருடைய அந்த தைரியத்தையும் அந்த சமயோசிதத்தை நான் பாராட்டுறேன். உடனே இவர் கேட்டுக்கிறாரு, உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு கேட்டுக்கிறாரு. அதாவது அங்கதான் கேட்கலாம், உன்னை யார் இங்க வர சொன்னது. கேட்ட இசையை நம்ம கேட்கிறோம் சார், கேட்ட பாடலை நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம் சார். என்ன அர்த்தம்? அதுல ஆழ்ந்த விருப்பம் இருக்குதுன்னு அர்த்தம் சார். இந்த திருக்குறள் வகுப்பு எடுக்கிறத அண்ணன் சண்முகவேலு அண்ணன் 1,00,000 முறை சொன்னாலும் கேட்டு கேட்டு ஆனந்தப்படுவோம். ஏன் தெரியுமா? அந்தந்த நேரத்துல அந்தந்த பிரசன்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த படையல், அதாவது சமைக்கிறது ஒரு முறையா இருந்தாலும் அதை எடுத்து பரிமாறுற அழகுதான் சார். அதுலதான் அந்த நகைச்சுவை ஜெயிக்குது. அதனால்தான் வாக்கீச கலாநிதி கே.வா. ஜெகநாதன் அவர்கள் இவங்கெல்லாம் மேடை உலகத்தினுடைய பௌர்ணமி நிலவுகளையா, சாதாரணமானதில்ல. மளிகை கடையை திறந்து வைக்கிறது, வாரியார் சுவாமிகள் வைக்கிற ரிப்பனை கட் பண்ண உடனே மளிகை கடைக்காரன் காட்டாங்க, எந்த படம் மாற்றுறது சாமி, பின்ன பிள்ளையார் படம் மாட்டுவான், முருகன் படம் மாட்டுவான், சக்தி படம் மாட்டு, எந்த படத்தையாவது மாற்றா, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதுன்னு சொல்லி சொல்லி மகிழலாம் சார். இது அந்த பிரசன்ட் அந்த நேரத்துல சமயோசிதமா வருது பார்த்தீங்களா? அதுதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதுகுத்தண்டு பிரச்சனையில போய் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு மாலையில பெட்ல அந்த அறையை கண்காணிக்கிற அந்த நர்ஸ் கிட்ட டாக்டர் சொல்றாரு,
இந்த நைட் ஃபுல்லா ஒரு டிராப் தண்ணி கூட கொடுக்க கூடாதுமா, காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. கலைஞருக்கு அந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த தண்ணி தாகம் எடுக்குது. அந்த நர்ஸ் சிஸ்டரை கூப்பிடுறாரு, அம்மாடி தண்ணின்னு கேக்குறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுது, கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்கிறதுனால அந்த பஞ்சில தண்ணியை நினைச்சு இந்த உதட ஈரப்படுத்திட்டோம்னா அந்த தண்ணி தாகம்ன்ற உணர்வு வராதுன்றதுக்காக அந்த அம்மா பஞ்சில தண்ணியை நினைச்சு அப்படி தொட்டு கொண்டாந்து உதடுகள்ல தடவிட்டு போறாங்க. போற சிஸ்டரை முத்தமிழறிஞர் கூப்பிட்டு, மடே உன் பேரு காவேரியா? அதாவதுங்கய்யா, காவேரியில தான் தண்ணி வராதுன்னா நேரத்தில் கூட இன்பமான ஒரு நகைச்சுவை சொல்லக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு வாய்க்கும் என்றால் அந்த நகைச்சுவையாளனுக்கு, இயல்பான நகைச்சுவையாளனுக்கு தான் அது வாய்க்கும். என்ன மருத்துவமனைக்கு காவேரி மருத்துவமனைன்னு பேரு. அதனால அது எங்க வந்ததுங்க, அங்க எங்க வந்தது சொல்லுங்க பாருங்க. ஒரு பொண்ணு சலிச்சுக்கிச்சு சார், எங்களுக்கு புகுந்த வீட்லயும் நிம்மதி இல்ல, பிறந்த வீட்லயும் நிம்மதி இல்லைன்னு கேட்ட ஜோசியர் கேட்டார், உன் பேர் காவேரியான்னு. ஏன்னா புகுந்த வீட்லயும் பிறந்த வீட்லயும் ரெண்டுலயும் பிரச்சனைன்னு சொல்லிச்சு. அதனால எல்லா இடத்துலயும் நகைச்சுவை இருக்கு சார். வாக்கீச கலாநிதி கே.வா. ஜெகநாதன் அவர்கள் முதல்ல 2வது பேசணும். முதல்ல இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் பேசுறாரு. அரங்க சலங்க கட்டி அதிருது. வேற ஒரு பேச்சாளராக தான் நம்ம அடுத்தது என்ன ஆகுமோன்னு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஆனா அப்படியே சும்மா இயல்பான அப்படியே நடந்து ஒரு அந்த குட்டி யானை நடந்து வருவது போலன்னு கம்பன் சொன்ன மாதிரி அவர் அசைஞ்சு நடப்பார், அழகா நடப்பார் கே.வா.ஜி. அவர்கள். அப்படி மேடையில நிக்கிறாரு. நின்னுட்டு அந்த ஆரவாரம் ஓயாத இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து அப்படி ஒரு சாய்வா இலக்கிய செல்வரை பார்த்து கேட்கிறாரு, குமரியானந்தன் நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டார். ஐயா நான் வண்ணாரப்பேட்டையில இருந்து வந்தேன்னார். அதான் வெளுத்து வாங்கிட்டீங்கன்னார் சார். உடனே அந்த கூட்டம் அப்படியே கே.வா.ஜி. கிட்ட வந்துட்டாங்க சார். ஒரு முறை ஒரு மேடையில அவருடைய தலைப்பு இம்மைக்கும் மறுமைக்கும், இம்மைக்கும் மறுமைக்கும்ன்றதான் தலைப்பை கொடுத்துட்டு அதுல இம்மை மறுமை ஷார்ட்டா கொடுத்துட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. வச்ச மைக்கு வேலை செய்யல. அதெல்லாம் பார்த்து எடுத்து போயிட்டு இன்னொரு மைக்கு கொண்டாந்து வச்சா அதுவும் வேலை செய்யல. அப்ப ஐயா தொடங்கினாரு, இம்மைக்கும் மறுமைக்கும் வேலை செய்யவில்லை, மறுமைக்கும் வேலை செய்யவில்லைன்னாரு. பார்த்தீங்களா? இப்படி ஒரு நகைச்சுவை யாரையும் காயப்படுத்தாமல் எல்லோரையும் நியாயப்படுத்துகிற, கற்றாரையும் கல்லாதரையும் கழிவேறு வகை அடைய வைப்பது தானே சார் நகைச்சுவை. அதுதான் அறிஞர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மிக அற்புதமான பாடம். சாதாரணமானதில்லை சார். எங்க ஐயா பேராசிரியர் கணேஷ் சிர்சபேசனார் அவர்கள் அவங்க சொல்லுக்கு சொல் விளையாட்டு பண்றவங்க சார். ஒரு பியூன் கிட்ட கொண்டு போய் அவங்க சொன்னதுதான் இது. பியூன் கிட்ட கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுக்கறான். அவன் வாங்கிறதுக்கு கை நீட்டுறான். அதான் கொடுத்துட்டு நான்ப்பான்னு. உன்ன மாதிரி ஆளுதான் என் கதவுல எழுதிக்குதுன்னா அங்க பார்த்தா தள்ளுன்னு எழுதிக்குது. ஓ தள்ளுன்றதுக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இரு உன்னை மேனேஜர்கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லிட்டு வேகமா படியேறி போனானா. போன வேகத்துல அவன் கீழே இறங்கி வந்துட்டானா. இன்னும் ஐயா பேராசிரியர் கணேஷ் சிர்சபேசன் ஐயா அவங்க சொன்னதுதான் இது. அங்க இருந்துதான் இதை கொள்முதல் பண்ணதுன்னு வச்சுங்களேன். அந்த சமுத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு பெரிய அருமையான முத்து இது. அந்த வேகத்துல திரும்பி வந்தான் பாருங்க. பியூனு கட்டானா இன்னும் போனா, அம்மா வேகமா போனா அம்மா வேகமா திரும்பி வரேன்னு. போடா அந்த கதவுல இருபுறமும் தள்ளுன்னு எழுதிக்குது அப்படின்னு அந்த தள்ளுன்ற வார்த்தையை வச்சு என்ன சிரமமாட்டான்னு தெரியுமா ஐயா? என்ன அழகுங்க, என்ன அழகுங்க. அதே மாதிரி சண்முகவேல் அண்ணன் அவங்க கொடுத்த நிறைய தானங்கள் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அவர் தந்த தானம் நிறைய பேருக்கு வருமானம். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார். நான் பகிரங்கமா சொல்றேன், தப்பு கிடையாது. நாங்க அந்த மாதிரி ஒரு எல்லாம் அது திருக்குறளாரும் ஐயா நான் அந்த கண்ணால கார் பார்த்ததுங்க ஐயா. திருக்குறளார் ஐயா கூட நான் ஒரு 10 ஆண்டுகள் கார்ல பயணம் பண்ணவையா. அவருக்கு அது என்ன புல்லாண்டானே கூப்பிடுவாரு. எனக்கு என்ன வேலை தெரியுங்களா? ஆரம்பத்துல அவருக்கு வெந்நீர் ஊத்தி கொடுக்கறது தான் மேடையில வேலை. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம், திண்டிவனத்தை தாண்டி ஒரு இடத்துல இது பண்ணா காரை ஓரம் கட்டுறான்னாரு. ராத்திரி ஓரம் கட்டி அங்க நிக்கிற போது எதிரில் ஒரு கார் நிக்குது. அங்கேயும் கடைசியில பார்த்தா புலவர் கீரனும் ஐயாவும் சந்திக்கிறாங்க ஐயா. சந்திக்கிற போது புலவர் கீரன் சொன்னாரு, ஐயா மன்னிக்கணும்னாரு. நான் எதுக்கு ஒண்ணு மன்னிக்கணும்,
இப்பதானே உன்னை பாக்குறேன், எதுக்கு மன்னிக்கணும்னாரு திருக்குள்ளாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, இன்னைக்கு உங்க பாக்கெட்ல இருந்து 2 நகைச்சுவை எடுத்தும் போய் மேடையில விட்டுட்டேன்னு. அப்போ ஐயா சொன்னாரு, அதை பத்தி நான் ஏன் கவலைப்பட போறேன், நானே அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து எடுத்துத்தானே. எவ்வளவு ஒரு பரந்த மனசார் அவருக்கு, எவ்வளவு இது. அதே மாதிரி ஐநாவரத்துல புரசவாகத்துல ஒரு கூட்டத்துல ஐயா தலைமை தாங்குறாங்க. பிரபலமானவர்கள்லாம் 3 பேர் உட்காந்து 2 அணியில உட்காந்து பேசணும் சார். பேசுற போது ஐயா சொல்றாங்க, ஒரு முன்னுரையிலே ஒரு நகைச்சுவை சொல்லிட்டாங்க ஐயா. இது நடந்த உண்மை, நான் கண்ணால பார்த்தது. முன்னுரையில ஒரு நகைச்சுவை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பட்டிமன்றம் முடிஞ்சு முடிவுரையிலே அதே நகைச்சுவையை திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. நான் காதாண்ட போய் முள்ளமா சொன்னேன், ஐயா இது முதல்லயே சொல்லிட்டீங்க அப்படின்னு காதால அவர்கிட்ட கேட்கற மாதிரி சொல்றேன். அது சொல்றாரு, சும்மா கடை அப்ப வராதவன் இப்பதான் நிறைய பேர் வந்துக்கிறான்னாரு. அப்பதான் கை தட்டி ஆரவாரம் பண்ணானுங்க. சொன்ன சரியா போச்ச பத்தியான்னு. எதற்கும் ஒரு அஞ்சாத தன்மை, எதற்கும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம். அவர் தான் சொன்னார் ஒரு மேடையில, நான் சொன்னதே சொல்றேன், ஒரே ஒரு ஆள் சிரிக்காம இருக்கட்டும், யாருமே சிரிக்காம இருக்கட்டும், நான் சொல்றதை நிறுத்திடுறேன்னாரு. அவ்வளவு ஒரு தைரியம், அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்படி இவங்களெல்லாம் வளர்த்த மேடைகள் தான் சார் நகைச்சுவை. அதாவது இது ஐயா மாதிரியே பேசக்கூடியவர் நம்ம நமச்சிவாயம் அவர்கள். அது மாதிரிலாம் ஒரு பொற்காலம் சார், அதெல்லாம் பொற்காலம். நல்ல ஒரு ஆணித்தரமா பேசுற செந்தமிழ் வாரிதி டாக்டர் செல்வ கணபதியினுடைய அழுத்தமான பேச்சு, இதெல்லாம் இன்னைக்கு ஆள் இல்லை சார். அந்த மாதிரி போய் அந்தந்த இடங்கள் காலியாவே இருக்கிற மாதிரியே நமக்கு தோணுது சார். அப்படி ஒரு நிலைமை. இந்த அதே மாதிரி தென்கட்சியார் சுவாமிநாதன் அவர்கள் ஐயா அவர்களுடன் நான் நிறைய பழகினவன் சார், நிறைய பழகினவன். அவர் மாதிரிலாம் ஒரு மனிதரு என்ன அழகு, என்ன அழகு, அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை சார். நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எது தெரியுமா, மடிப்பாக்கத்துல தான் அவருடைய வீடு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்குது சார். நான் காலையில போய் அப்பெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் பிரபலமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்று ஒரு தகவல் கொடிகட்டி பறக்கிற நேரம் அவரை போய் பார்க்கணும். அவரு தான் காரு கிடையாது, டெலிபோன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நேரா வீட்டுக்கு போனேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு தம்பி பஸ்ஸுக்கு போறதுக்கு நேரம் ஆகி போச்சு பண்ண 2 பேரும் சேர்ந்து நேரம் வரேன் சார். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரேன், ஏற்கனவே பஸ்ல உட்காந்துங்கிற ஒரு ஆள் அங்கிருந்து ஓடியான்ட்டான் சார். அவருடைய ரசிகன் ஓடி என் தெய்வமே நீ என்ன உன் நிகழ்ச்சினா எனக்கு உயிருன்னா. ஐயா கேட்டாரு, டெய்லி கேப்பியாடான்னு கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஆரம்பிப்ப, என் கம்பெனிக்கு நேரமாயி போச்சுன்னு பஸ் கொண்டாந்துருவேன். இப்படி ஒரு பாராட்டு தேவையா சார்? நானே சங்கடப்பட்டேன். அவர் சொன்னாரு, அவன் போன உடனே ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன் பத்தியான்னு. எப்படிப்பட்ட பக்குவம் பத்தீங்களா, எப்படி எடுத்துக்கிறாரு பத்தீங்களா? இல்ல அருவியில குற்றால அருவியில குளிக்கிற நண்பர்கள், கூட இருந்த நண்பர்கள், சாமிநாதா இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல போய் நீ உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னா எப்படி இருக்கும்னு ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா. நல்லா தான் இருக்கும், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும்னாராம். என்ன அழகு! தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவத்தை இந்த நகைச்சுவை தவிர உலகத்தில் எதையா தரும்? அதைத்தான் இன்னைக்கு நம்ம நான் உலகம் பூராவும் இந்த நகைச்சுவையை அள்ளி தெளிச்சுட்டு வரோம். இந்த பூலோகம் செழிக்கணும்ன்ற ஒரே நோக்கம் தானே. ஏன்னா குனித்த குருபமும் கொவ்வைச்ச வாயில் குமிழ் சிரிப்பும்னு தானே நாவுக்கரசர் அம்பலத்தாடு எம்பெருமான பாடி வணங்குறாரு. ஆண்டவனுக்கு முகத்தினுடைய பொலிவையும் அழகையும் தரக்கூடியது அந்த புன்னகை தானே. அந்த புன்னகை தானே இன்னைக்கு நிறைய பேர் இது வீணடிச்சுட்டான். அதனாலதான் நான் குழந்தைகள் இடத்துலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். நான்லாம் நிறைய அனுபவங்கள், என்னுடைய புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க, வகுப்பறை அனுபவங்கள்னு. அது அண்ணன் சண்முகடியால் அண்ணனுக்கு நிறைய இருக்கு, பேராசிரியர் சிற்சவேசு. சமூகத்தினுடைய மனிதர்களை படிக்கிற அழகு மோகன சுந்தரத்திற்கு ஒவ்வொரு வகையில ஒவ்வொருத்தருக்கு இருக்கு சார். நானே மே மாசம் உட்காந்து ரிசல்ட் போட்டுங்கிறேன் சார். உள்ள வாசல்ல 4 பசங்க சத்தம் போட்டுங்கிறான் சார். எனக்கு தாங்க முடியல. வெளியில நான் சொன்னேன், டேய் சத்தம் போடாதீங்கடா. அதுல ஒருத்தன் சொல்றான், சத்தம் போடாதீங்க, சத்தம் போடுறாருன்னா. சத்தம் போடாதீங்கன்னா சார் சத்தம் போடுறாருன்னு நான் பாருங்க. அதையும் நான் ரசிச்சுட்டு வந்தேன் சார். அதனால வாழ்க்கையில எந்த கோணத்திலும் எந்த இடத்திலும் நகைச்சுவை குட்டி கிடக்குது சார். நம்ம சிரித்து மகிழ்வதற்கு நம்மை நாமே தயார்படுத்திக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இல்லாத நகைச்சுவை உணர்வா எல்லாருக்கும் இருக்கு சார். எல்லா மட்டத்திலையும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. இன்னைக்கு குழந்தைங்க கிட்டே இருக்குது சார். அதனால நான் ஒரு மங்களகரமான ஒரு நிறைவோடு நான் நிறைவு செய்யறேன். எல்லா இடத்துலயுமே நல்ல வார்த்தைகளை பேசுவோம் சார். வார்த்தைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கும். நல்ல வார்த்தைகளை நம்ம பேசினாலே போதும் சார். இன்னைக்கு இருக்கிற தர்மம் அதுதான். இன்னைக்கு கோயில் கட்ட வேணாம், கும்பாபிஷேகம் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், இறைவனுடைய நாமாவளியை சொன்னாலே போதும்னு நினைக்கிற நேரத்துல இருக்கிறோம். அதுபோல நல்ல வார்த்தைகளை சுபிட்சமா சொல்லி கொடுப்போம்.
வாழ்த்துவோம். அதனாலதான் ஒரு பையனை கூட கேட்டேன், உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா, யாரடா பிடிக்கும், என்னடா பிடிக்கும்? யாரையும் பிடிக்காது சார், எனக்கு கண்டக்டர் தான் பிடிக்கும்னா. ஏன்டா அவரை சொல்றேன்னு கேட்டேன். அவர்தான் சார், நான் பஸ் ஏறும்போதே தம்பி பாசா, தம்பி நீ பாசா, ஏன்னா எல்லாரும் டிக்கெட் வாங்கணும், நான் ஸ்கூல் பாஸ் வச்சிருப்பேன், என்ன பாசான்னு கேட்கிற மங்களகரமான ஆள் அவர் ஒருத்தர் தான் சார். எங்க அப்பா எங்க அம்மா நீங்க யாருமே அப்படி என்ன வந்து நெகட்டிவா பாக்குறீங்க சார், அவர் ஒருத்தர் தான் சார் எனக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு. தம்பி நீ பாஸ் ஆனும் போது எனக்கே ஒரு சந்தோஷம். அந்த வாழ்த்து வார்த்தைகளை சொல்லுகிற அழகும் அற்புதமும் ஆனந்தமும் மூத்த தமிழறிஞர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய சிறப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆசிரியனுக்குத்தான் சார் தெரியும் இந்த பையன் வருங்காலத்துல என்னமா வருவான்றது. அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது சார். ஆசிரியன் தான் உளவியல் அறிஞனாக கண்டுபிடிப்பான் சார். தேனாம்பட்ட சிக்னல்ல இருந்த என்னுடைய ஸ்டூடெண்ட் கார்ல நான் அப்படி வரும்போது, புருஷோத்தமா நல்லா இருக்கிறியான்னு, ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களான்னு ஓரம் கட்டி நின்ன சார். ஓடி வந்து, தெய்வமே நீ அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னது அப்படின்னு நடந்து போச்சு, ஒரு நாளைக்கு நீ நடுத்தருவில் நிப்படான்னு சொன்னீங்க, 5 வருஷமா டிராபிக் இன்ஸ்பெக்டர் அங்கதான் நின்னுங்கன்னு சொன்னா பாருங்க. அது அவ எவ்வளவு நிறைய இருக்கிறான். ஒரு ஆசிரியர் கேக்குறாரு, என் பிள்ளை என்ன ஆவான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல சார், பயமா இருக்குது, கவலையப்படாத, அவன் அரசியல்ல பிரகாசமா வருவானார், எதை வச்சியா சொல்ற அப்படின்னு கேட்டார் அந்த அப்பா. இல்ல எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில பட்டுக்கிறான், அதனால அவன் அரசியல்ல பிரகாசமா வரக்கூடிய தகுதி இன்னைக்கு அவனுக்கு இருக்குது, பயப்படவே பயப்படாதான். எதையும் நெகட்டிவா இருக்கிறதை கூட பாசிட்டிவ் ஆக்குகிற வல்லமை சிந்தைக்கு விட சிரிப்புக்கு இருக்கிறது. அந்த சிரிப்பை தீபாவளி திருநாளிலே உலகம் முழுவதுமாக தமிழுக்கும் தரணுக்கும் என்று கொண்டு போய் சேர்த்த பெருமை நடிப்பிசை தென்றல் அருமையான நண்பர் சார். அவர் கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் தான் நவீன் சீதாராமன் அவர்கள். அவருடைய தந்தையார் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் அரசியல் தலைவராக இருந்தவர், பொதுமக்களுக்காகவே தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். இன்றைக்கு அன்னை தமிழுக்கும் அந்த தமிழ் சமுதாயத்துக்கும் இந்த பெருமை சேர்க்கிற வகையிலே அந்த அதிகாலை சேனலை நிகழ்த்தி இன்றைக்கு உலகம் வியக்கக்கூடிய மாபெரும் தமிழறிஞர் தலைமையிலே இந்த நிகழ்வை நிகழ்த்தி பேராசிரியர் கணேஷ் சிசபேஸ்வரர் ஐயர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த பெருமை. அதே மாதிரி ஏற்ற பணிகள் எத்தனை இருந்தாலும் இந்த வருகை தந்து சிறப்பித்த நம்முடைய திருவாரூர் அண்ணன் சண்முகவேல் அண்ணன், அவரோட நான் நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் கதை சொல்லுவாரு, அந்த கதைகள்லாம் காலத்தாலும் மறக்க முடியாத கதைகள்லாம், அதெல்லாம் வந்து சந்தோஷம்லாம் அவருடைய முக்கிய நோக்கமே. எல்லாரும் சிரிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க உயர்ந்த பண்பாடு. அதே மாதிரி மோகன சுந்தரம் ஒரு நட்சத்திர பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறவர்கள். இன்றைக்கு இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த அதிகாலையிலே அழகான ஒரு பெரிய பெருமிதத்தை சேர்த்து இருக்கிற சிறப்புக்குரிய நவீன் சீதாராமன் அவர்களை வாழ்த்தி இந்த தொண்டு மேலும் 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 முழுநலவாய் வளர என் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மோகனசுந்தரம் அவனுடைய ஐயா அவர்களுக்கு மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். ஒன்றும் இல்லை, வெளியிலையும் நகைச்சுவைன்றது நம்ம பார்க்கறதுல தான் இருக்குன்னு ஐயா அடிக்கடி சொல்லுவார் சார். ஒரு துன்பகரமான விஷயத்த கூட நீங்கள் பாசிட்டிவாக பார்த்து சிரிக்க முடியும் உண்மையிலேயே. அந்த உதாரணம் நிறைய நம்ம சிசபேசன் ஐயா சொல்லியிருக்காரு. அவர் கூட எல்லாம் வந்து நான் பட்டிமன்றத்தில் அவர் நடுவராக இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம பேசும்பொழுது உண்மையிலேயே அப்பெல்லாம் பணங்காசில் அவர் கூட இருக்கிறதே மகிழ்ச்சியாக இருந்தது. சண்முகவேல் சாரும் அப்படிதான், நம்முடைய புலவர் ராமலிங்கம் சார். மகிழ்ச்சி மனசில் இருக்குது சார். எனக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாகிடுச்சின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர் சொன்னார், சார் 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா நம்ம சுகரை குறைச்சி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னாரு. ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், நான் 2 நாள் ஸ்டே பண்ணணும், இருக்கியான்னு. இல்லை நீங்கள் மட்டும் தனியாக இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா. இல்லைம்மா அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா, இல்லை இங்கே இருந்தால் நம்மளுக்குள்ளே வீணாக சண்டை வரும்டா. எப்போ? அப்போவே இங்கே ஆஸ்பத்திரிலேயே சண்டை வருவோன்னா. இப்போ என்ன, இப்போ மாத்திரை நர்ஸு கொடுக்க போகிறாங்க, டாக்டர் வந்து பார்க்க போகிறாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து தானே ஃபீஸ் கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பேசின்னு இருந்தால் பெரிய டாக்டர் வந்துட்டார். சார் ஒரு ஒய்ஃப் என்ன சொல்லணும், டாக்டர் இவர் வந்து சுகர் பேஷண்ட்டு, ஸ்வீட்லாம் சாப்பிட்றாரு, எது சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றாரு, அந்த மாதிரி தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க.
இவன் பாட்டு பெரிய டாக்டர் கிட்ட, டாக்டர் நீங்க பாருங்க இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு அப்படின்றா. அது பொதுவா அவரு எஸ்வி ரங்கராவ் மாதிரி இடுப்புல கை வச்சுக்கின்னு, என்ன மிஸ்டர் மோகனசுந்தரம் ஒய்ஃப் சொல்றது ஒன்றும் கேட்கறது இல்லையாமே அப்படின்னாரு. ஏதோ அவர் ஒய்ஃப் சொல்றது கேட்குற மாதிரி எவன் கேட்டிருக்கோம். அதனாலதான் இந்த அளவாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். அதனால நம்ம எந்த ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், பேசுற இடமா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நகைச்சுவை எடுத்துக்கிறது. எனக்கு வந்து சண்முகவேலு சார் ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு கம்பன் விழா, நம்ம சாதாரணமா நகைச்சுவையா பேசுறதா இருந்தால் எப்படி வேணாலும் பேசுறோம் சார். இந்த கம்பன் விழாவில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். என்னன்னா இலக்கியம் சார்ந்து பாடல்லாம் சொல்லணுமே டென்ஷனா உட்காந்துருந்தேன். ஒரு கம்பன் விழாவில் நம்ம சண்முகவேலு சாரை வந்து அணித்தலைவர், நான் அவரோட அணியில பேசுறேன். இப்போ என்ன மாதிரி இந்த மூன்றாவது சுற்று பேசுற பேச்சாளருக்கு என்ன பிரச்சனைன்னா, தலைப்பு 3 பேருக்கும் ஒரே தலைப்பு தானே ஒரு அணியில. நம்ம ஏதோ ஒரு 2-3 பாட்டு வச்சிருப்போம், 2-3 கருத்து வச்சிருப்போம். நமக்கு முன்னால பேசுற நம்ம அணித்தலைவரை ஏதாவது பேசிட்டாருன்னா நம்மளுக்கு பேச முடியாது. அதனால என் பக்கத்துல சண்முகவேலு சார் வந்தாரு, உட்கார்ந்தாரு. நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன பேச போறாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு என்ன பண்ணாரு, ஒரு A4 பேப்பரை வாங்கி பேட்ல வச்சுக்கிட்டாரு. அப்பதான் அவர் பாயிண்ட் குறிக்கிறாரு என்ன பேச போறாருன்னு. தலைப்பு வந்துங்க, கம்பனின் திறனை அதிகம் வெளிப்படுத்தியது அயோத்தி காண்டமா யுத்த காண்டமான்னு. நாங்க வந்து 2 பேரும் அயோத்தி காண்டம். சரியா? இவரு பேப்பர் எடுத்தாருங்க. பேப்பர் எடுத்து பேனா குறித்து ஒரு பிள்ளையார் சுழி போட்டாரு. நான் அப்படியே வேற வழி கிடையாது, நம்ம கருத்து ஏதாவது இவர் எழுதிக்கிறாரா, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலான்னு அவரையே உத்து பார்த்தேன். முதல்ல என்ன பண்ணாருங்க, நரி அப்படின்னு எழுதினாரு. நரி. நானு கம்பராமாயணத்துல எங்க நரி வருது? ஏன்னா நரி கிடையாதுல்ல கம்பராமாயணத்துல. ஒருவேளை ஐயா வந்து இந்த நரிய பரியாக்கினது அந்த கதை ஏதோ தப்பா நினைச்சுக்கினாரா, அவரு தலைப்பை தப்பா புரிஞ்சுக்கினார் போல இருக்குதுன்னு ஐயா தப்பா நினைச்சுக்கினாரா என்னடா அதுன்னு. அதுக்கப்புறங்க கறின்னு எழுதுறாரு, கறி அப்படின்னு. அவர் எழுதுற நீ வந்து மட்டன் கறியில அது கறின்னு எழுதுறாரு. எனக்கு இன்னும் குழம்பிடுச்சு. இவர் என்ன சிவபுராண, இவர் திருவிளையாடல் புராணத்துல இருக்கிறாரா, பிள்ளைக்கு கறி சமைச்சது இது கம்பராமாயணம் ஆச்சேன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தேன். அப்புறம் அவர் போய் பேசுற உடனேதான் சார் தெரிஞ்சுது, கம்பன் பாடல்லாம் ஏற்கனவே உள்ள இருக்கு, அந்த கரிய நிறைய ஜோக்கு அந்த மாதிரி கடைசி வரையும் டென்ஷனா வச்சிருந்தாரு. இதோட சிரிப்பு, நானும் சண்முகவேலு சாரும் மலேசியாவுக்கு போனோம். அங்க வந்து மேடையில் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த எங்களை கூப்பிட்ட விழா அமைப்பாளர் இருக்காருல்ல, அவரு முதல் வரிசையில உட்காந்து இருக்காருங்க. அவர் தான் எங்களுக்கு வர வச்சு விசா பேமெண்ட் எல்லாம் தான் பார்த்துக்கிறாரு. அவர் பக்கத்துல ஒரு அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் நெருக்கமா பேசின்னு இருக்காங்க. நான் மேடையில் உட்காந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன். நான் வந்து ஐயா தான் நடுவர், சண்முகவேலு ஐயா தான். நான் சொன்னேன், சார் இந்த நம்மளை கூப்பிட்டார்ல அவர் பிரசிடென்ட்டு, அவர் பக்கத்துல உட்காந்து இருக்காங்களே அவரோட ஒய்ஃபா அப்படின்னு. ஏன் கேட்குற அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து பேச்சு ஆரம்பிக்கும் போது அவர் பேரை சொல்லி அவர்கள் துணைவியார் அவர்களே அப்படின்னு சொல்லணும்ல, அதான மரியாதை. இவ்வளோ தூரம் செலவு பண்ணி நம்மளை கூப்பிட்டுருக்காரு, என்னன்னு சொல்றது சார், அவங்க ஒய்ஃபா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர் ஒன்று சொன்னார், பார்த்தா ஒய்ஃப் மாதிரி தெரியல, இருந்தாலும் நீ ஒய்ஃப்னு சொல்லு, தப்பு இல்லை, ஏன்னா அவர் சந்தோஷப்பட்டுருவாரு, ஏன்னா அவங்க 2 பேர் பேசிட்டு பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு. அந்த மாதிரி மேடையிலேயே வச்சு நம்மளை சிரிப்பு நகைச்சுவை எல்லாமே இருக்கிற ஒரு பெரிய தலை சிறந்த அறிஞர்கள் மத்தியில் நாமும் பேசுறோன்றது. இன்னொரு நடுவர் இருக்கா சார், அவர் பேசும்போது யாராவது குறுக்க பேசலாம் அவருக்கு கோபம் வரும். எனக்கே ரொம்ப ஏதாவது ஒரு பாட்டு சொன்ன வச்சுங்களேன், நீங்கள் ஏன் அந்த பாடலை சொல்லவில்லை, நீங்கள் ஏன் இந்த பாடலை சொல்லவில்லை, கம்பன் 10,000 பாட்டு எழுதியிருக்கான், எல்லாமே சொல்ல முடியும், நீங்க இல்லையானு ஒரு வாட்டி நான் சொல்லிட்டேன் சார், எல்லா பாட்டும் தெரிஞ்ச நான் நடுவரால இருப்பேன், நான் எதுக்கு அணில பேசுறேன் அது சொல்லி முடிச்சுட்டேன். அதை விட நகரின்னு ஒரு ஊர் சார், ஆந்திரா தமிழ்நாடு பார்டர், அங்க அம்மன் விழா நடக்குது. என்ன ஆச்சு, அது ஒரு மெயின் ரோட்லயே பந்தல் போட்டு நடத்துறான். நான் ஏறி பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது நடுவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு 5 நிமிஷம் அப்படியே அவர் அப்பதான் ஐபிச்சுக்கு போறாரு. திடீர்னு கூட்டத்திலிருந்து ஒருத்தன் எழுந்து நல்ல வெள்ளையும் சொல்லியமானதான் எழுந்து, என்ன பேசுற பாடு அப்படின்னா. இவரு நடுவர் டென்ஷன் ஆயிட்டாரு. யோ கரை
யோ நீ பாடியா அப்படின்னா புரிய தகராறு 2 பேருக்கும். அப்புறம் நான் சார் என்ன சார் யாருன்னு தெரியலன்ட்டு இந்த மைக் வச்சிருக்க பையனை கூப்பிட்டு அது யார் தம்பின்னு, ஏன் என்ன சார் நீங்க பேசுங்க சார் அவர் அப்படிதான் அப்படின்னு. இல்லை இல்லை பாடுன்றாருன்னு அவரை முதல்ல அந்த கூட்டத்துல இருந்து நவுத்துங்கன்னு. அவன் சொன்னான் நவுத்த முடியாதுங்கன்னு. அப்ப நீ ஆர்கனைசரை கூப்பிடுன்னு. சார் நீங்க வேற அவர் தான் ஆர்கனைசரை போட்டிருக்காரு. இப்ப நான் கூட 6 மைக் வைக்கிறேன்ட்டு 2 தான் வச்சிருக்கிறேன், கண்டுக்கல. அதே மாதிரி நீங்க ஏதாவது பேசிட்டு போங்க. ஒண்ணு இல்லைங்க, பட்டிமன்றத்துக்கு அப்புறம் இன்னிசை கச்சேரி நடக்குது. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இதுதான் இன்னிசை கச்சேரின்னு. ஏன்னா கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்காரு, அதனால பாடுன்னு நடுவரை நம்ம நடுவரா டென்ஷன் ஆகிடாரு. இந்த மாதிரி ஒரு நிறைய நகைச்சுவை கலந்த நிகழ்வுகள் நம்ம பட்டிமன்றங்களுக்கு வெளியில நடக்குது. அதுபோல நல்ல ஒரு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுத்த தமிழ் நகைச்சுவை பேச்சாளர்களை அழைத்து தீபாவளி திருநாளில் மக்களுக்கு நகைச்சுவை வழிகளை அமைத்த திரு நவீன் அவர்களுக்கும் இந்த அதிகாலை நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்முடைய நகைச்சுவையாளர்கள் எல்லாம் அருமையாக பேசி முடித்திருக்கிறார்கள். என் பங்குக்கு 2 சொல்ல வேண்டாமா? அதனால நான் என் பங்குக்கு 2 சொல்றேன். ஆசிரியராக இருந்த அனுபவம் எங்களுக்கெல்லாம் உண்டு. சண்முகவடிவேலு ஆசிரியர், புலவர் ராமலிங்கம் ஆசிரியர், நான் பேராசிரியர். இப்படி எங்களுக்கு ஆசிரியராக இருந்த அனுபவம் அதிகம் உண்டு. அதுல எங்களுக்கு அறிவு தருகிற நிகழ்ச்சிகள் நகைச்சுவையா அமையும். எங்களுக்கே அறிவு தர்றது. அவர் சொன்னீங்க பாத்தீங்களா, ஒண்ணு ஏண்டா சத்தம் போடுறீங்கன்னு. என் வகுப்புல இப்படித்தான் 2 பையன் கீழே பேசிக்கிட்டே இருந்தான். டேய் அங்க என்ன பேச்சுன்னு. அதுல ஒரு பையன் எந்திரிச்சு சொல்றான், நீங்க 50 நிமிஷமா பேசுறீங்களே, நாங்க ஏதாவது சொல்றோமா? நீங்க 50 நிமிஷம் பேசுறத நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும்ல. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை உங்களால பொறுக்க முடியலேன். மாணவர்கள் மாதிரி சொன்னீங்கல்ல, பெண்களுக்கு ஞானம் அதிகம், அதனாலதான் பாரதி பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் என்று பாடினான். அது மாதிரி பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஞானம் அதிகம். நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க. மோகனசுந்தரம் நீங்க சொன்னீங்க இல்லையா கம்பனை பற்றி, நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன் வகுப்புல. கம்பனது சிறப்பு குறித்து வரைக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறேன். என் வகுப்புல ஒரு பையன் கோவிந்தராஜின் பேரு, நிஜமா நடந்ததுங்க. பின்னால பெரிய காவல்துறை அதிகாரியாக மாறியவர் கோவிந்தராஜ். அவரு, நான் என்ன கேட்டிருக்கிறேன், கம்பனது சிறப்பு குறித்து வரைகன்னு கேட்டிருக்கேன்னா, ஏன் உங்களுக்கு தெரியாதோன்னு எழுதிவிட்டான். கோபம் வருமா வராதா? ஏண்டா எனக்கு தெரியாதையா கேட்கிறேன் அப்படின்னு நான் வகுப்புக்கு கொண்டு போய் அந்த விடைத்தாளை வச்சுக்கிட்டு வாங்குன்னு வாங்குறேன். வாட் யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? வாட் யூ திங்க் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன்? வாட் யூ திங்க் ஆஃப் மீ? நாங்க தமிழ் ஆசிரியர்கள் கோபம் வந்தா ஆங்கிலத்துல தான் பேசுவோம். அப்பதான் எங்களுக்கு ஒண்ணும் புரியாது, அவனுக்கு ஒண்ணும் புரியாது. கேள்வி மேல கேள்வி கேட்டு கடைசியா சொன்னேன், கோவிந்தராஜ் நீ என்ன கேட்ட, உங்களுக்கு தெரியாதோன்னு கேட்டீல்ல, நிஜமாவே தெரியாதுன்னு வச்சுக்கப்பா சொல்லேன்னு. அடுத்தாப்புல அவன் வகுப்புல சொன்னான் பாருங்க, சார் தெரியாதவங்களுக்கு சொன்னாலும் புரியாதுன்னா. இப்பத்தான் சண்முக வடிவேல் எனக்கு புரிஞ்சுது, தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிறவன் 100 பேர் இருப்பான் வாழ்க்கைய, புரிஞ்சுக்கிறவன் குறைச்சலா தான் இருப்பான். தெரிஞ்சுக்கிறவன் சிரிக்க மாட்டான், புரிஞ்சுக்கிறவன் சிரிப்பான். இதுதான் வித்தியாசம். நீ வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னா சிரிக்கணும். ஏங்க நீங்க எல்லாரும் சொல்றீங்களே மனுஷன் ஒருத்தன் தான் சிரிக்க தெரிஞ்சவன்னு, சங்க இலக்கியத்துல யானை சிரிச்சதை எழுதியிருக்கான் தெரியுமா? யானை சிரிச்சிருக்கு சார். சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டுல எழுதியிருக்கான், சேரமான் கணைக்கால் இரும்புரைன்னு ஒரு மன்னன்
அவன் ஏறி போரிட்ட யானை ஒரு பெண் யானை. அவன் போர்க்களத்துல ஏறி போரிட்டான் பாருங்க, அது ஒரு பெண் யானை. இந்த சேரமான் கணைக்கால் இரும்புரை பகைவர்களுடைய யானைகள் மீது ஒரு வேல் எறிந்தான். பகைவர்கள் ஏறி இருந்த யானைகள் எல்லாம் ஆண் யானைகள். இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? இவன் ஏறி உட்கார்ந்து இருந்த யானை பெண் யானை, அங்க இருக்கிறது முழுக்க ஆண் யானை. சேரமான் கணைக்கால் இரும்புரை எரிந்த வேல் வருகிற வேகத்தை பார்த்து எல்லா ஆண் யானைகளையும் புறமுதுகிட்டு ஓடின. அப்போ இந்த பெண் யானைக்கு வெக்கமா போச்சான், இப்படி வச்சுக்கிட்டான். இந்த பிடி நாண குஞ்சரமெல்லாம் புறக்கொடுத்தனவே. பிடி நாணிற்று குஞ்சரங்கள் மலைகள் புகுந்திருக்கிற ஆண் யானைகள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடினான்னு எழுதினான். நீங்க கற்பனை பண்ணி பாருங்கய்யா, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற அவ்வளவு பேரும் தீபாவளி அன்னைக்கு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அழகான பெண் யானைக்கு முன்னால் ஆண் யானைகள் புறமுதுகிட்டு ஓடுவது போலவும், இந்த பெண் யானை தன்னுடைய பெரிய தும்பிக்கையை மடக்கி கொண்டு வெட்கப்படுவது போலவும் எழுதினானே. இதல்லவா பண்பாடு? மனித பண்பாட்டை கொண்டு போய் விலங்குகளை ஏற்றி விலங்கையும் சிரிக்க வைத்தார். அது மாதிரி நகைச்சுவைக்கு வயதில்லை, நகைச்சுவைக்கு அளவில்லை, நகைச்சுவை அனாதையாவதில்லை. ஜன்ம ஜன்மத்துக்கு அனாதை ஆகாதுங்க. இன்னைக்கு சண்முக வடிவேல் சொல்லுவாரு, நாளைக்கு மோகன சுந்தரம் சொல்வார், நாளைக்கு மோகன சுந்தரம் பேச்சை கேட்டு இன்னொருத்தர் சொல்வார். அப்படியே அனாதை ஆகாமல் வழிவழியாக வழிவழியாக போகும். வயசு இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு ஒரு நகைச்சுவை சொல்றேன் கேட்டுங்க, அது எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு அப்புறம் சொல்றேன். மிருத்சகடிகான்னு ஒரு நாடகம். மிருத்துனா மண், சகடிகான்னா வண்டி. மண்ணாலான சிறு கைவண்டியை இழுத்து கொண்டு போகிற ஒரு நாடகம். மிருத் சகடிகான்னு வடமொழியில ஒரு நாடகம். அதை மண்ணியல் சிறுதேர் என்று மொழிபெயர்த்தார் பண்டிதமணி கதிரேச செட்டியார். அதுல வர்ற நகைச்சுவை. இந்த புலவர் பேர் யாருன்னே தெரியாது, என்றைக்கு தோன்றியது இந்த இலக்கியம்னு தெரியாது. அந்த கதையில ஒரு விதூஷகன் வருவான். விதூஷகன் கண்டிப்பா ஒரு கேரக்டர். அந்த காலத்து நாடகங்கள்ல விதூஷகன் என்ற நகைச்சுவை நடிகன் கண்டிப்பாக ஒரு பாத்திரமாக நடிப்பான். அவனும் கதாநாயகன் நடந்து போறாங்க. ஒரு வீட்டை தாண்டி போறாங்க, திரும்பி வர்றாங்க. அவன் மட்டும் வர்றான், விதூஷகன் மட்டும் போறான், திரும்பி வர்றான், போறான், திரும்பி வர்றான். இந்த கதாநாயகன் நின்றுட்டு கேட்கிறான், ஏண்டா போயிட்டு போயிட்டு திரும்பி வர்றேன்னா. அதுக்கு அவன் சொன்னா, இல்ல இந்த வீட்டு கதவு திறந்திருக்கு பாரு, இந்த திறந்த கதவு வழியா உள்ள பார்த்தேன், அங்க ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கா, அவ எப்படி இந்த கதவு வழியா உள்ள போனான்னு சந்தேகம். அவ்வளவு சைஸ் அந்த அம்மா, கதவுக்கு மேல பெரிய சைஸ், கதவுக்கு மேல வடிவம் உள்ள இந்த அம்மா எப்படி உள்ள போனான்னு சந்தேகத்துல தான் 3 தடவை வந்தேன். சரி, சந்தேகம் தெளிஞ்சு போச்சான்னா கதாநாயகன், இப்ப தெளிஞ்சு போச்சேன்னா என்னன்னா, இந்த அம்மாவை உள்ள வச்சு வீட்டை கட்டிவிட்டாங்க. இந்த அம்மாவை உள்ள வச்சு விட்டு வீட்டை கட்டினாலும். இந்த நகைச்சுவைக்கு 5000 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கு செஞ்சாலும் சிரிக்கலாம், நாளைக்கு கேட்டாலும் சிரிக்கலாம். அதனால அளவற்ற நகைச்சுவை உங்கள் இல்லங்களெல்லாம் மகிழ்விக்கட்டும். எங்களுடைய எண்ணமெல்லாம் ஒன்றுதான், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று வாழ்த்தி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நவீனவர்களுக்கும் எங்கள் எல்லாருடைய நன்றியையும் புலப்படுத்தி நிறைவு